Good evening. Welcome to SKIS Academy. And today we are going to see this Carnatic Wars பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த Carnatic Wars வந்து there are three types of Carnatic Wars. So three Carnatic Wars இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கர்நாடிக் வார் எதுக்காக வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து சக்சஷன் வார்ன்னு கூட நம்ம சொல்லலாம். சக்சஷன்னா யாருன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரூலர் இருப்பாரு, அவருக்கு அடுத்தது யார் வரணும் அப்படின்னு சொல்லி சில பஞ்சாயத்து நடக்கும்ல, அந்த பஞ்சாயத்தை சரி பண்றதுக்காக நடக்கக்கூடிய வார்ஸ் பேர் தான் கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் கர்நாடிக் வாரை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆங்கிலோ சாரி இந்த கர்நாடிக் வார் வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எங்க நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்ல நடந்தது. ஸோ அதோட பீரியட் எப்பன்னா 1746 1748 அப்ப நமக்கு இந்த கர்நாடிக் வார் நடக்கும். இந்த கர்நாடிக் வார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் இப்ப நம்ம சொல்றோம்ல, நான் இப்ப வந்து கர்நாடிக் வார்னு சொல்றேன் எதுக்காகனா இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன். கர்நாடிக் அப்படின்னா நம்ம அதாவது இது நம்மளுடைய மேப். ஆக்சுவலா இந்த சைடு இருக்கக்கூடிய இதெல்லாம் கர்நாடிக் ரீஜன். இங்க வந்து ஆற்காடு, பாண்டிச்சேரி அந்த மாதிரி சில பிளேசஸ் எல்லாம் கவர் ஆகும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்நாடிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய திராவிடர்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கருநாடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க, தேல் ஹாவ் அ பிரவுன் ஸ்கின் அப்படின்னால அவங்கள வந்து கரு அப்படின்னு, அதனாலதான் இந்த அதுக்காக தான் இந்த பேட்டில் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்நாடிக் வார். ஸோ தமிழ்ல கருநாடுக்கான போர்கள். ஸோ அதுதான் நம்ம என்ன பாக்குறோம்னா கர்நாடிக் வார்ஸா பாக்குறோம். திஸ் கர்நாடிக் வார் எத்தனை இருக்கும் பாத்தீங்கன்னா கர்நாடிக் வார் 1, கர்நாடிக் வார் 2, கர்நாடிக் வார் 3ன்னு சொல்லி 3 இருக்கும். இப்ப இந்த கர்நாடிக் வார் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா திஸ் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து யார் யாருக்குள்ள இருக்கும் பாத்தீங்கன்னா ஒன் இஸ் இங்கிலீஷ் அண்ட் அனதர் ஒன் இஸ் பிரெஞ்சு. வந்து பிரிட்டிஷ். ஸோ இப்ப இந்த இங்கிலீஷ் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஆஸ்திரியா அப்படிங்கிற பிளேஸ்க்கு சார்ந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கும். என்ன சண்டை நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன் அப்படிதான் இதை சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வாரிசு உரிமை போர் அப்படின்னு கூட நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்ப இந்த ஆஸ்திரியா வந்து என்னன்னா ஆக்சுவலா பிரசன்டா வீணாவோட கேபிட்டல் வந்து ஆஸ்திரியான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல என்ன சண்டை, இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல வந்து நம்ம இந்தியா வந்து ஆல்ரெடி 2 யூரோப்பியன் பவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு யூரோப்பியன் பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ், இன்னொரு யூரோப்பியன் பவர் வந்து பிரெஞ்சு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மற்ற யூரோப்பியன் பவர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா they are not as much as strong like this two powers. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி ஒரு போட்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். இந்த அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கர்நாடிக் வாரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலயுமே அதோட ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்க வர ஆரம்பிக்கும். that have given a reflection in தமிழ்நாடு ஆர் இந்தியான்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரியால இருக்கக்கூடிய ஆஸ்திரியா அதாவது பிரிட்டிஷ் எதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நியாயப்படி வந்து இந்த ஆஸ்திரியா வந்து அதோட அந்த கிங் செத்துட்ட உடனே அவங்களுடைய டாட்டர் தான் வந்து ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா பிரிட்டிஷ் இந்த பிரெஞ்சு பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா யாரு கேப்பபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பவர் நியாயப்படி போகணும்னு சொல்லி ஒரு ஃபைட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கும். இப்ப இந்த ஃபைட் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இந்தியாலுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நம்மளோட டூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. டூப்ளெக்ஸ் ஹூ பிலாங் டு திஸ் பிரெஞ்சு. அவர் வந்து பிரெஞ்சு கவர்னரா இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார்னா
அந்த இவர் என்ன பண்ணுவாருன்னா, அது ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் நம்ம என்னன்னு சொன்னோம், இந்த ஆஸ்திரியா பிளேஸ்ல நடக்குதுல்ல, ஆஸ்திரியா பிளேஸ்ல நடக்கிறதுக்கு எப்படி அங்க யாரு பெருசுன்னு அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இந்தியாவிலும் வந்து நம்ம பிரெஞ்சு பவர் தான் பெருசு, பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்கன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். இவர் டூப்ளெக்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, ஹில் பி மார்ச்சிங் டுவர்ட்ஸ் மெட்ராஸ். மெட்ராஸை வந்து ஆல்ரெடி யார் கண்ட்ரோல் இருக்கும்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருக்கும். பிரிட்டிஷ் வந்து 3 பிளேசஸை வந்து கைப்பற்றி இருப்பாங்க. என்னென்ன பிளேஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ், நெக்ஸ்ட் வந்து பாம்பே அண்ட் நெக்ஸ்ட் வந்து கல்கட்டா. இந்த 3 பிளேசஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து ஆல்ரெடி தி ஹேவ் கேப்சர்ட். இதுல வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, டூப்ளெக்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நான் என்னோட பவர் யூஸ் பண்ணி, அதாவது பிரெஞ்சு தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி என்னோட பவர் யூஸ் பண்ணி நான் எங்க மார்ச் பண்றேன்னா, பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டிஷ் கை கேப்சர் பண்ணி வச்சிருக்க அந்த மெட்ராஸ்க்கு நான் வந்து மார்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹில் பி ஸ்டார்டிங் இஸ் கேப்சரிங் மெத்தட். ஸோ அவர் வந்து அங்க டிராவல் பண்றாரு. இப்ப நமக்கு என்ன பண்றாருன்னா, அந்த இவர் ஆல்ரெடி இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து கோவம் வருது, நம்ம தானே ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கோம், இவங்க எப்படி இவங்க வந்து கேப்சர் பண்ணலாம்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நவாபு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. யாரு? பிரிட்டிஷ் வில் கம்ப்ளைண்ட் டு திஸ் நவாப். நவாப் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்தியனோட ரீஜனல் ரூலர்ஸ் தான் நவாபு. அந்த பிளேஸ்க்கு வந்து யார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நவாப் தான் வந்து கண்ட்ரோல்ல இருப்பாங்க, பிரிட்டிஷ் கிட்ட இருந்த நவாப். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, லேட்டர் ஆன் வந்து டூப்ளெக்ஸ் நீ பண்றதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரும். ஒரு அக்ரிமெண்ட் வந்து இவங்க சைன் பண்ணுவாங்க. என்ன, அதாவது யார் யாருக்குள்ள சைன் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரெஞ்சு இருக்காருல்ல, இந்த டூப்ளெக்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்டே நவாப் கிட்ட போயிட்டு கேப்சர் பண்ணாததுக்கு முன்னாடி, போர்ட்டை கேப்சர் பண்ணாததுக்கு முன்னாடி நவாப் கிட்ட போயிட்டு என்னன்னு சொல்லுவாருன்னா, நான் வந்து மெட்ராஸை கேப்சர் பண்ணிடுறேன், நீ என்ன பண்றேன்னா, நான் கேப்சர் பண்ணிட்ட உடனே பிரிட்டிஷ் அதுல சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல நிறைய வெல்த், அந்த வெல்த் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இவர் என்ன பண்ணுவாருன்னா நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஏமாத்திடுவாங்க. யார் ஏமாத்திரும்? டூப்ளெக்ஸ் வந்து அந்த நவாபை வந்து ஏமாத்திடுவாங்க. எல்பி பெட்ரேல் பண்ணிடுவாரு. நான் வந்து உனக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி துரோகம் மாதிரி அவர் வந்து ஏமாத்திடுவார். இதுல கோவடைஞ்ச இவர் நவாப் என்ன பண்ணுவார்னா, he'll join his hand with whom அப்படின்னு கேட்டீங்கன்னா, with this பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் அண்ட் நவாப் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேட்டில் வந்து பண்ணுவாங்க. அந்த பேட்டிலோட பேர் என்னன்னா, பேட்டில் ஆஃப் அடையார். பேட்டில் ஆஃப் அடையார். இது எப்ப நடக்கும்னா 1746. இது வந்து பிரான்ஸ், இது வந்து இங்கிலீஷ், அப்புறம் வந்து யார் இருப்பாங்கன்னா நவாப். ஸோ இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய பேட்டில் இது. இப்ப நவாப் வந்து யார சப்போர்ட், நவாப்னு நம்ம சொல்றோம்ல, அவரோட பேர் என்னன்னா அன்வர் உதீன். இந்த ஆர்மியை யார் ஹெட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆர்மி ஹெடட் பை மஃபஸ் கான். இங்க வந்து யார் ஹெட் பண்ணியிருப்பாங்கன்னா, பாரடைஸ், கேப்டன் பாரடைஸ். ஸோ இது மாதிரி ஆர்மி வந்து நடந்துகிட்டு இருக்கும். இவங்களுக்குள்ள வந்து சில சண்டை வரும். அட் லாஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, திஸ் இங்கிலீஷ் டீம் வந்து ஜெயிச்சிரும். இதுல அன்வர் உதீன் என்ன பண்ணுவாருன்னா, ஹில் பி ரீகேப்சரிங் ஹிஸ் பிளேஸ், மெட்ராஸை வந்து மறுபடியும் ரீகேப்சர் பண்ணுவாரு. அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஸ்மால் பிரெஞ்சு ஆர்மி, அதாவது சொன்னால அந்த இந்த பிரெஞ்சு ஆர்மி இருக்காங்களே, அவருடைய பேட்டில் வந்து என்ன ஆகும்னா, ஐ மீன் அவரோட ஹெட்ல வந்திருக்கக்கூடிய அந்த கேப்டன் பாரடைஸ் ஹெட்ல வந்திருக்கக்கூடிய ஆர்மி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி லூசிங், அவங்க இந்த பேட்டில வந்து தோத்துருவாங்க. இந்த பேட்டில் எங்க நடக்கும்னா, சாந்தோம் சொல்றோம்ல, அந்த சாந்தோம் இடத்துல வந்து அடையார்ல நடக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் த பேட்டில் ஆஃப் அடையார் in the year 1746.
அண்ட் நெக்ஸ்ட் இதோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் ரிசல்ட்னு போட்டுக்கலாம். ரிசல்ட் போட்டுட்டு ட்ரீட்டி ஆஃப் CHAPLLA சாப்பலா, இயர் வந்து 1748. 1748ல இந்த ட்ரீட்டி போடுவாங்க. ட்ரீட்டி அப்படின்னா என்னன்னா, இட் ஜஸ்ட் ஒரு ஒப்பந்த மாதிரி, இல்ல ஒரு அக்ரிமெண்ட் மாதிரின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ட்ரீட்டில என்ன நடக்கும்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த மெட்ராஸ் வந்து யார் ரீகேப்சர் பண்ணிடுவாங்க. யார் கேப்சர்னா திஸ் பிரிட்டிஷ் அண்ட் தட் நவாப் வில் பி ரீகேப்சரிங் திஸ் மெட்ராஸ். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்ன, இதுக்கு இன்டர்னா, இதுக்கு ரிட்டர்ன்ஸ்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெஞ்சுக்கு வந்து சில இடத்த வந்து யூரோப்ல இருக்கக்கூடிய இடத்த வந்து பிரிட்டிஷுக்கு சொந்தமான யூரோப்ல இருக்கக்கூடிய இடத்த வந்து they will be giving. இதுக்கு பேர் தான் ஒரு ட்ரீட்டி போட்டு, ஓகே பிரச்சனை இனிமே நமக்குள்ள வேணாம், நம்ம சுமூகமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வரலாம்னு சொல்லி அது எந்த இடத்துல பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்லா சப்பேலா அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த பிளேஸ் வச்சதுனால they are telling this name as Treaty of Aix-la-Chapelle. இந்த எந்த இயர்னா இந்த 1748ல. ஸோ இதுதான் என்ன வரும்னா, இந்த பேட்டில் ஆஃப் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வந்து முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இந்த டைம் என்ன ஆகும்னா, டூப்ளெக்ஸ் வந்து ஒரே அவமானமா போயிடும். ஏன்னா அவர் தானே இதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இஸ் த பர்சன் ஒன் ஹூ இனிஷியேட்டட் டு மேக் அ ட்ரிகர் பிட்வீன் திஸ் போத் பவர்ஸ். ஸோ லேட்டரா என்ன ஆகும்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப டியூப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஒரு படு கேவலமா ஆயிரும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப தோல்வியா இருக்கக்கூடிய இதுதான் இதுல ரிசல்ட்லாம் நம்ம பாக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா, செகண்ட் கர்நாடிக் வார். செகண்ட் கர்நாடிக் வார் எப்ப நடக்கும்னா 1749. 1749ல இருந்து 1754. ஸோ செகண்ட் கர்நாடிக் வார். இதோட காசு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி தான் அந்த இஷ்யூ ஆஃப் சக்சஷன், அடுத்த யாரு அந்த பதவிக்கு வராங்க, அதுதான் அதோட மெயின் காசாவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பங்காளி பிரச்சனைன்னு சொல்லலாம். யாருக்குள்ள அந்த பங்காளி பிரச்சனை நடக்கும்னா, தட் கர்நாடிக் ரீஜன் அண்ட் ஆல்சோ திஸ் ஹைதராபாத் ரீஜன், இந்த ரெண்டு ரீஜனுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இது. கர்நாடிக் ரீஜன் அண்ட் ஹைதராபாத், இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய இஷ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப எப்படி, இப்ப டிவைடிங், இப்ப கர்நாடிக் ரீஜன்ல என்ன ப்ராப்ளம் போகுது, சரி ஹைதராபாத் ரீஜன்ல என்ன ப்ராப்ளம் போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் இங்க கர்நாடிக் ரீஜன்ல யார் யாருக்குள்ள சண்டை போகுதுன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஹைதராபாத். ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா நிசாமோட பையன், நிசாமோட சன் யாருன்னா நசீர் ஜாங் அப்படின்னு சொல்லுவாங்க. நசீர் ஜாங்கோ. நெக்ஸ்ட் இங்க வந்து யாருன்னா முசஃபர் ஜங். முசஃபர் ஜங் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபைட் வருது. இவரை யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இவரை வந்து பிரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது 1749ல என்ன ஆகும்னா, in 1749ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்தோட நிசாம் அசாப் ஜங் வந்து செத்துருவாரு. அசாப் ஜங் இவர் என்ன பண்ணுவாருன்னா, in 1749ல அந்த நிசாம் வந்து செத்துருவாரு. ஹைதராபாத்தோட நிசாம் செத்துருவாரு. ஸோ பிரெஞ்சு என்டையரா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹைதராபாத் கர்நாடிக் ரீஜன் அவங்க கைக்குள்ள வரணும்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அந்த பிரெஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. சில பாலிடிக்ஸா தத்ரூபமா பேசி இவங்களுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி, என்ன சொல்ல தந்திரமா ஏதாச்சும் செயல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி, யார் யாருக்குள்ளனா இந்த அந்த ஹைதராபாத் ரீஜனுக்குள்ளயும் இந்த கர்நாடிக் ரீஜனுக்குள்ளயுமே இருக்கக்கூடிய நவாப்ஸ்குள்ள வந்து அவங்க வந்து சில தத்ரூபமான பேச்சுகளை வந்து அவங்க இது பண்ண ஆரம்பிப்பாங்க. வீடியோ ஆன் பண்ணிருச்சு. ஸோ தத்ரூபமா இது பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் டூப்ளெக்ஸ், சந்தா சாஹிப், முசஃபர் ஜங், இவங்க மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிராண்ட் அலைன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. டூப்ளெக்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி முசஃபர் ஜங் யார் சப்போர்ட் பண்ணாருன்னா பிரெஞ்சு. ஸோ பிரெஞ்சுல போது இதுல மெயின் ஆள் யார் இருப்பாங்கன்னா, டியூப்ளெக்ஸ் அப்படின்றவர் தான் இருப்பாரு. டியூப்ளெக்ஸும் பிளஸ் சந்தா சாஹிப்
அப்புறம் முசஃபர் ஜங். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஓகே நம்ம 3 பேர் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி they'll be making a alliance, ஒரு கிராண்ட் அலைன்ஸா இவங்க மேக் பண்ணுவாங்க. இதுல யாரு இறந்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா கர்நாடிக் ரீஜன்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்ப இது வரைக்கும் நம்ம முடிச்சிடும். இப்ப என்ன இந்த ஹைதராபாத் ரீஜனுக்குள்ள என்ன பிரச்சனைனா, அடுத்த நிஜாமா யார் வரணும், அதுல வந்து இப்ப நசீர் ஜங்கும் முசஃபர் ஜங்கும் இருக்காங்க. ஸோ இதுல பிரெஞ்சு சப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் சப்போர்ட்டர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைடு யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்வருதீன். அன்வருதீன் இவர் யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ். அண்ட் இவர் யாருன்னா சந்தா ஷாஹிப், இவர் வந்து பிரெஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த அன்வர் உதீனை வந்து இவங்க வந்து கில் பண்ணிடுவாங்க. யார் கில் பண்ணுவாங்கன்னா டூப்ளெக்ஸ். ஸோ நவாப் ஆஃப் கர்நாடிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய அன்வர் உதீனை வந்து கில் பண்ணிட்டு இந்த இடத்துல யாரை வந்து ஐ மீன் நிஜாமா அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா முசஃபர் ஜங்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆமா டூப்ளெக்ஸ். அதான் பிரெஞ்சு பீப்புள்ஸ் வந்து கில் பண்ணிட்டு they'll be appointing them and he appointed a French commander லா பூசி. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முசஃபர் ஜங்கோட பொசிஷனை வந்து காப்பாத்துறதுக்காக ஒரு கமாண்டர், ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு லா பூசி அப்படின்ற ஒரு கமாண்டரை வந்து அங்க வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா முகமது அலி, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சன் ஆஃப் அன்வர் உதீன். அன்வர் உதீன் இங்க இருக்காருல்ல, இவரோட பையன் பேர் என்னன்னா முகமது அலி. முகமது அலி. ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா இவரை வந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. திருச்சிராப்பள்ளிக்கு கடத்திட்டு போயிடுவாங்க. இப்ப சந்தா சாஹிப் வந்து என்ன பண்றாருன்னா 80 வில்லேஜஸ் வந்து ஒரு நன்றி கடனா, ஓகே நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களே இந்த பிரெஞ்சுக்காரங்க, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நன்றி கடனா வந்து 80 வில்லேஜஸ் தட் பிலாங்ஸ் டு திஸ் பாண்டிச்சேரியில. இப்ப கூட பிரெஞ்சு காலனி ஐ மீன் பிரெஞ்சு பீப்புள் தான் இருப்பாங்க பாண்டிச்சேரியில. அந்த மாதிரி இந்த 80 வில்லேஜஸ் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இடத்த வந்து யார் கொடுப்பாங்கன்னா இந்த பிரெஞ்சு பீப்புளுக்கு வந்து இவர் கொடுத்துருவாரு. யார் கொடுப்பாருன்னா சந்தா சாஹிப் வந்து கொடுப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா இதுக்கு அடுத்து வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படின்னு ஒரு பேட்டில் நடக்கும். இந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூர்ல வந்து யார் யாருக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முசஃபர் ஜங் கூடயும் அன்வர் உதீன் கூடயும் இந்த பேட்டில் நடக்கும். ஸோ பேட்டில் ஆஃப் ஆம்பூர் வந்து 1749 பிட்வீன் யாருன்னா பிரெஞ்சை சேர்ந்தவங்க முசஃபர் ஜங் அண்ட் அன்வர் உதீன் கூட சண்டை நடக்கும். இதுல வந்து என்ன ஆகும்னா நவாப் வந்து சாவடிச்சிருவாங்க. ஸோ நவாப் அதான் அன்வர் உதீன் வந்து செத்துருவாரு. அவரோட பையன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் முகமது அலி அப்படின்னு சொல்லி அவரோட பையன் சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா சந்தா சாஹிப்புக்கு வந்து என்னன்னா இந்த முகமது அலியை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து அவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அது இல்லாம இந்த முகமது அலி எங்க இருப்பாரு, ஹீஸ் பிளட் டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் தப்பிச்சு எங்க போயிருப்பாருன்னா திருச்சிராப்பள்ளிக்கு வந்து போய் செட்டில் ஆயிருப்பாரு. இப்ப இங்கிலீஷ் என்ன பண்றாங்கன்னா the English had planned, இங்கிலீஷ் வந்து ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்பெனி who are given an idea. ஸோ நம்ம சொன்ன மாதிரி யாருக்கு அன்வர் உதீனுக்கு யார் சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் ஆர் சப்போர்ட்டர்ஸ் டு திஸ் அன்வர் உதீன். ஸோ அன்வர் உதீனோட பையனை கொல்றது யாரோட பிளான் பார்த்தீங்கன்னா தட் சந்தா சாஹிப்போட பிளான். இப்போ இந்த அன்வர் உதீனோட பையன் முகமது அலி எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீஸ் இன் திருச்சிராப்பள்ளி. இப்ப இதுதான் நல்ல சுச்சுவேஷன், இதுதான் ஒரு நல்ல டைமிங் சொல்லி பிரிட்டிஷ் வந்து அவங்களோட தெளிவான மூளையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they'll be utilizing in this plan. எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கம்பெனி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. யாருக்கு ஐடியா கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்லி இந்த அன்வர் உதீன் சைட்ல இருக்கவங்களுக்காக தான் இவங்க பிரிட்டிஷ் வந்து ஐடியா கொடுப்பாங்க. என்ன ஐடியா கொடுப்பாங்கன்னா ராபர்ட் கிளைவ், அதாவது அட் த டைம் த பிளான் எக்ஸிக்யூட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இங்கிலீஷ் கிளர்க், ஒரு இங்கிலீஷ் கிளர்க் வராரு. அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் கிளர்க் வந்து வராரு. இவர் என்ன பண்ணானா நம்ம என்ன பண்றானா சந்தா சாஹிப்பை வந்து கொலை பண்ணிடுவாரு. ஹில் பி சக்சஸ்ஃபுல்லி கில்லிங் தட் சந்தா சாஹிப். அண்ட் முகமது அலி ஆட்டோமேட்டிக்லி அவர் என்ன பண்ணுவார்னா நவாப் ஆஃப் ஆர்காடா அவர் என்ன பண்ணிடுவார்னா வந்துருவார் பொசிஷனுக்கு.
ஹெல்ப் ஆஃப் இங்கிலீஷ். யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இங்கிலீஷ் கிளர்க் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்னா, ஹில் ஹெல்ப் திஸ் அன்வருதீன் சைட் பீப்புள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த முகமது அலியை வந்து நம்ம எப்படியாச்சும் நவாபா ஆக்கிடணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து அந்த சீஸ் பண்ணிக்கலாம். சீஸ்னா லைக் நம்ம கைப்பற்றிக்கலாம். எந்த இடத்துனா இந்த ஆர்காட் பிளேஸ் நம்ம கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ தேல் மேக் ஹிம், யாரை அவங்க வந்து நவாபா மேக் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முகமது அலி த சன் ஆஃப் அன்வருதீனை வந்து அந்த பொசிஷன் நவாபுன்ற பொசிஷனுக்கு அவங்களை வந்து உட்கார வைப்பாங்க. எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1751ல அவங்கள இது பண்ணுவாங்க. பேரலா இந்த சைடு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். 2 கர்நாடிக் வார்ல வந்து நம்ம 2 ரீஜன்ஸ் பார்க்கிறோம். ஒன்னு வந்து ஹைதராபாத், இன்னொன்னு வந்து கர்நாடிக் ரீஜன். பேரலலி ஆர் இவென்ச்சுவலி ஒரு சைடு இந்த மாதிரி பஞ்சாயத்து நடக்குது. யார் இங்க நவாபா ஆக்கியிருக்கோம்னா இந்த முகமது அலியை வந்து நவாபா ஆக்கிட்டோம். இன்னொரு சைடு ஹைதராபாத்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம பாதியா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப வந்தாச்சு. ஸோ ஹைதராபாத்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்ச் டிஃபீட்டட் அண்ட் கில்ட் நசீர் ஜங். நசீர் ஜங்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கில் பண்ணிடுவாங்க. யார் கில் பண்ணுவாங்கன்னா பிரெஞ்சு. ஸோ பிரெஞ்சு வில் defeat and kill this நசீர் ஜங் and made முசஃபர் ஜங்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they'll be making him as a நிசாமா முசஃபர் ஜங்கை வந்து மேக் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம், முசஃபர் ஜங் was supported by this French. ஸோ இந்த இடத்துல வந்து நசீர் ஜங் ஆல்ரெடி இருந்த நிசாமை வந்து கில் பண்ணியிருப்பாங்க. கில் பண்ணிட்ட உடனே இப்ப அந்த இடத்துல என்ன ஒரு கலவரம் நடக்கும். என்ன கலவரம்னா, அடுத்த யார் புது நிசாமா வரணும் அப்படின்னு சொல்லி they'll have a great confusion. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ள கிரேட் கன்ஃபியூஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாம த நியூ நசாம், அதாவது நியூ நிசாம், யாரை நம்ம நியூ நிசாம்னு சொல்லியிருக்கோம், முசஃபர் ஜங். இந்த முசஃபர் ஜங் என்ன பண்ணுவார்னா, இந்த பிரெஞ்சு பீப்புளுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. நீ இதை எடுத்துக்கோ, நீ உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ, என்னதான் நீ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பதவிக்கு என்ன வர வச்சுட்ட, ஸோ உனக்கு என்ன வேணா எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த மாதிரி சில என்ன சொல்ல அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நிறைய கிஃப்ட்ஸா வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹி அப்பாயிண்டட் டூப்ளெக்ஸ் அஸ் த கவர்னர் ஆஃப் ஆல் டெரிட்டரிஸ். யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் முசஃபர் ஜங், அதாவது முசஃபர் ஜங் என்ன பண்ணுவார்னா, நன்றி கடன் விதமா இந்த டூப்ளெக்ஸை வந்து he will be appointing him as a governor for all the territories இந்த சவுத், அதாவது எந்த இடத்துல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப் ரிவர் கிருஷ்ணா. இத பார்த்த மக்கள் என்னாச்சுன்னா அவங்களுக்குள்ள சும்மா இருக்க முடியல. யார் இடத்த யாருக்கு தர்றது அப்படின்ற மாதிரி பீப்புளுக்கு வந்து என்ன கோவம் வந்துச்சு. ஏன்னா நம்மளோட பீப்புள் எப்படின்னா, நம்மளுடைய ஆட்கள் ரூல் பண்ணாதான் நமக்கு பிடிக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ந்தா நம்மளுக்கு பிடிக்காது. அம்பானி வளர்றதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். எப்படின்னா இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் புது கார் வாங்கிட்டானா, அவன் கார்ல ஒரு சின்ன கோடு போடாத வரைக்கும் நம்ம மனசு வந்து ஆறாது. சும்மா லைக் பிராக்டிக்கல். அம்பானி வந்து எத்தனையோ கோடியை சம்பாதிக்கிறான். அவன் அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி நம்மளுடைய எண்ணம் வந்து அந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணமா நம்மளுக்கு வராது. ஸோ அதுதான் பீப்புளோட மென்டாலிட்டி, அதுதான் பீப்புளோட மைண்ட் செட்டா இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த காலத்துல என்னாச்சுன்னா, யாரோ வந்தவங்களுக்கு எப்படி நம்மளோட சொந்த நிலத்தை வந்து இவன் வந்து வாரி வாரி வழங்குறான்னு சொல்லி திஸ் காமன் பீப்புளுக்கு வந்து என்னாச்சுன்னா ட்ரிகர் ஆயிடுச்சு, பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. இவ்வளவுதான். அடுத்து நம்ம என்ன பாக்குறோம்னா, people got angry and killed that முசஃபர் ஜங். ஸோ பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கோவம் வந்து அவங்க கோவத்தை அடக்க முடியாம என்ன பண்றாங்க, நேரா they are killing this முசஃபர் ஜங் in the year 1751. ஸோ 1751ல கில் பண்றாங்க. டூப்ளெக்ஸ் பிகம், அடுத்தது என்னன்னா டூப்ளெக்ஸ் வந்து சொன்ன மாதிரி எல்லா பிளேஸ்க்கும் ஒரு கவர்னரா ஆயிடுறாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா சலபட் ஜங் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சலபட் ஜங் இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர் ஆஃப் நசீர் ஜங். இவரை இவங்க என்ன பண்றாங்கன்னா நார்தன் சர்கார்ஸ் அப்படின்ற ஒரு CIRCARS சர்கார்ஸ் அந்த இடத்த வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளூடிங், அதாவது இந்த குண்டூர் டிஸ்ட்ரிக்ட மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெஞ்சு எடுத்துக்கிட்டு மித்த இடத்த வந்து இந்த சலபட் ஜங்குக்கு வந்து கொடுப்பாங்க. இப்ப இதோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, in this time the conflict between English and
பிரெஞ்ச் கம்பெனி பிகம் டிப்ளமேட்டிக் ப்ராப்ளமாவே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிப்ளமேட்டிக் ப்ராப்ளமா மாற ஆரம்பிக்கும். இப்ப பிரெஞ்சு என்ன பண்றாங்கன்னா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, டிப்ளமேட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு 2 நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அதனால இவன் என்ன பண்றான்னா, நீ என்ன பண்ற, அந்த இந்தியால போய் நம்ம ட்ரேட் பண்ண தான் போனோம், நீ என்ன அவங்களுக்குள்ள சண்டை வச்சுக்கிட்டு நீ நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிற, யூரோப்பியன்ஸ்குள்ளேயே ஒரு சண்டை வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பிரெஞ்சு ரீகால்டு டூப்ளெக்ஸ் டு பாரிஸ். பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, டூப்ளெக்ஸ் நீ அங்க இருக்க வேணாம், நீ நிறைய பஞ்சாயத்து எல்லாம் பண்ற, நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா பாரிஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி பாரிஸ்க்கு வந்து அவரை வந்து ரீகால் பண்றாங்க. அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, டூப்ளெக்ஸ் தானே கவர்னரா இருந்திருப்பாரு. ஸோ த நியூ கவர்னர்ஸ் வாஸ் அசைன்டு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, நியூ கவர்னர்ஸை வந்து அசைன் பண்றாங்க. அட் தேர்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த டூப்ளெக்ஸ் வாஸ் சக்சீடட் பை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்லஸ் சார்லஸ் அப்படின்றவரால வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் நெக்ஸ்ட் பொசிஷன் அவர் வருவார். ஸோ செகண்ட் சக்சீட் ஆவாங்க. அஸ் அ பிரெஞ்சு கவர்னரா அவர் வந்து இது பண்ணுவாரு. He was a governor general of பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கு வந்து கவர்னர் ஜெனரலா இருப்பாரு. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த கவர்னர் ஜெனரல் சேஞ்ச் பண்ணிருப்பாங்கல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இன் 1754. ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல ஒரு ட்ரீட்டி போட்டிருப்போம். ஐஸ்லா சப்பலா அப்படின்ற ஒரு ட்ரீட்டி போட்டிருப்போம். ஸோ செகண்ட் கர்நாடிக் வாரோட ரிசல்ட்ல தே ஆர் கிவிங் எ ட்ரீட்டி. வாட் இஸ் இட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ட்ரீட்டி இஸ் கால்ட் அஸ் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இன் தி இயர் 1754. So in this treaty, they have changed that Governor General Dupleix. The Dupleix was succeeded by whom அப்படின்னு கேட்டீங்கன்னா, this Charles. So this was the result of this. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, both agreed. யாரு both அப்படின்னு கேட்டீங்கன்னா, this British and French both agree பண்ணிக்கிறாங்க. Okay, this treaty is fine, not to interfere. என்ன இந்த treaty மூலமா அவங்க முடிவெடுப்பாங்கன்னா, that they both will not interfere. So okay, நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணக்கூடாது, இனிமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நேட்டிவ் ரூலர்ஸ் அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்மளோட ட்ரேடிங் இதுவை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி they started to continue. And நேட்டிவ் ரூலர்ஸும் அவங்களோட வேலையை அவங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி they will be completing this Carnatic war by putting this treaty. So இவ்வளவுதான். And next நம்ம என்ன பார்க்கறோம்னா third Carnatic war. தேர்ட் கர்நாடிக் வார் எப்பனா 1756ல இருந்து 1763 வரைக்கும் தேர்ட் கர்நாடிக் வார் வந்து நடக்கும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கான ஒரு போர். இட்ஸ் 7 years பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 7 years பேட்டில் வந்து நடந்திருக்கும். இது வந்து ஆல்ரெடி யூரோப்லயும் வந்து இந்த வார் வந்து அவுட் பிரேக் ஆயிருக்கும். அதோட பிரதிபலன் தான் இங்க வந்திருக்கும். இட்ஸ் அவுட் பிரேக் ஆஃப் 7 years வார் இன் யூரோப். இதோட கோர்ஸ் ஆஃப் வார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கவுண்டி டி லாலி அப்படிங்கிற ஒரு கவுண்டி டி லாலி கவுண்டி இன் 1758ல பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து they will be sending this person கவுண்டி டி லாலி எங்க அனுப்புவாங்கன்னா டு தி இந்தியா. எதுக்காக அப்படின்னா டு சென்ட் அவுட் திஸ் பிரிட்டிஷ், அதாவது எப்படியாச்சும் இந்த பிரிட்டிஷ் வந்து நீ என்ன பண்ணணும்னா துரத்தி அடிக்கணும்னு சொல்லி they will be asking him. ஸோ இப்ப this war is between யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு இங்கிலீஷ், இன்னொரு சைடு பிரெஞ்சு. அதே மாதிரி இந்த சைடு யாரு வருவாங்கன்னா, பிரெஞ்சு சப்போர்ட் பண்ற ஒரு பேர் என்னன்னா கவுண்டி டி லாலி. பிரிட்டிஷை சப்போர்ட் பண்றது வந்து சர் அயர்கூட். பிரிட்டிஷ் கவுண்டி டி லாலி வந்து ஸோ இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரெஞ்சுக்கு அகைன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் ஹி ஈஸிலி கேப்சர்ட் த ஃபோர்ட் சென்ட் டேவிட். கடலூர்ல இருக்கக்கூடிய ஃபோர்ட்டை வந்து கேப்சர் பண்ணிடுவாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவுண்டி டி லாலி வந்து கேப்சர் பண்ணுவாரு. த அனதர் பிரெஞ்சு கவர்னர், இன்னொரு பிரெஞ்சு கவர்னர் இருப்பாரு, அவர் பேர் வந்து புசி. இவர் வந்து எங்க வாழ்வாருன்னு பாத்தீங்கன்னா, ஹி லிவ்ட் இன் ஹைதராபாத். ஹைதராபாத்ல இவர் வாழ்றாரு. சோ இவர் என்ன பண்றாருன்னா லாலியை வந்து கூப்பிடுறாரு. லாலி வந்து புசிய வந்து கூப்பிடுறாரு.
நீ வந்து என்ன பண்றனா மெட்ராஸ்க்கு வா, நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படியாச்சும் இந்த பிரிட்டிஷை வந்து நம்ம இந்தியா விட்டு வெளியே போக சொல்லி the ultimate power நம்ம பிரெஞ்சா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி he'll be giving a suggestion and will be recalling who அப்படின்னு கேட்டீங்கன்னா that புசி. this புசி was already lived எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா he was living in this place ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்ல அவர் இருப்பார். இப்போ என்ன ஆகும்னா புசி வந்து என்ன பண்ணாலும் கிளம்பி வந்து இந்த விஷயம் சொன்ன உடனே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவர் வருவாரு. இந்த விஷயம் அதாவது புசி வராரு அப்படின்ற விஷயத்த வந்து ஒருத்தர் கேட்டிருப்பாரு. யாரு கேட்டிருப்பாருன்னா பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த இந்த ராபர்ட் கிளைவ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராபர்ட் கிளைவ் என்ன கிளர்க், இஸ் அ கிளர்க் ஆஃப் பிரிட்டிஷ் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ராபர்ட் கிளர்க் வந்து இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஓ புசி வராரா, இந்த மாதிரி நம்மளோட மெட்ராஸை ஆக்குபை பண்றதுக்கு பிரெஞ்சு ஹேட் பிளானிங் திஸ் பிளான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரிய வைக்கிறது. ஸோ டேக்கிங் திஸ் அட்வான்டேஜ், அதாவது இதை வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து ஓகே இதுதான்டா நமக்கு கிடைச்ச கேப் தான், அந்த கேப் தான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஹெல்பி ராபர்ட் கிளைவ் வந்து இது மாதிரி இங்க ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாருன்னா கொலோனல் ஃபோர்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்து அனுப்புறாரு. கொலோனல் ஃபோர்ட், FORD, கொலோனல் FORD, கொலோனல் ஃபோர்ட் அப்படின்றவர் வந்து ஃப்ரம் பெங்கால் டு ஆக்குபை, அதாவது ஆப்டைன், எதை ஆப்டைன் பண்ணனா நார்தன் சர்க்கார் அப்படின்ற ஏரியாவை ஆப்டைன் பண்றதுக்காக. ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு செல்லமா ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்கரர் ஆஃப் இந்தியா ஆர் ஹீரோ ஆஃப் ஆர்காட். இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் வரும். கான்கரர் ஆஃப் இந்தியா அண்ட் ஹீரோ ஆஃப் ஆர்காட். ராபர்ட் கிளைவ் தான் இந்த பேர் வச்சு நிக்நேம். ஸோ அகைன் the ப்ராப்ளம் என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் பிரிட்டிஷ் கேப்சர்ட் பிரெஞ்சு டெரிட்டரியை வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. மறுபடியும் இந்த பிரச்சனை என்ன ஆகும்னா நிக்காது. ஸோ திஸ் ப்ராப்ளம் வாஸ் கண்டினியூவிங். ஸோ த பிரெஞ்சு கேப்சர்டு, அதாவது பிரெஞ்சு டெரிட்டரியை யார் கேப்சர் பண்ணுவாங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க கேப்சர் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கான்ஃபிளிக்ட் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா த பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ். வந்தவாசியை தான் நம்ம இங்கிலீஷ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா வேண்டி வாஷ். ஸோ திஸ் வேண்டி வாஷ் பேட்டில் வாஸ் எந்த இயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1760ல கான்ஃபிளிக்ட், அதாவது கான்ஃபிளிக்ட் ஒரு பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ் இன் இயர் 1760 பிட்வீன் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் பிரெஞ்சு. இந்த அல்டிமேட்லி திஸ் இங்கிலாந்து, அதாவது பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடுவாங்க. அண்ட் திஸ் பிரான்ஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will be losing this battle of வேண்டி வாஷ். இது வந்து என்னன்னா இட் இஸ் a decisive battle. decisive battle அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வகையில இந்த பேட்டில் வந்து அமையும். டெசிசிவ் பேட்டில்னாலே டெசிஷனிங் பேட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார் வாஸ் ஃபவுட் ஆன் 22 January 1760. ஸோ ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்னா அவரோட ஜெனரல் சார் அயர்கூட்டை சென்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா டு ஃபைட் அகெயின்ஸ்ட் திஸ் பிரெஞ்ச் பீப்புள். ஸோ பிரெஞ்ச் பீப்புளை இது பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன நடக்குது, தேர்ட் கர்நாடிக் வாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கான ஒரு வாரா இருக்கு. யாருக்குள்ளனா இந்த பிரிட்டிஷ்குள்ளேயும் இந்த பிரெஞ்சுக்காரங்களுக்குள்ளேயும் நடக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பிரெஞ்சுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அங்க இருந்தே, அதாவது யூரோப்ல இருந்தே அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்தது, நீங்க என்ன பண்ணுங்க இந்த பிரிட்டிஷ் எப்படியாச்சும் வெளியே துரத்துறீங்கன்னு சொல்லி. ஸோ அதனால வந்து கவுண்டி டி லாலி என்ன பண்றாருன்னா புசி அப்படின்ற ஒரு கவர்னரை வந்து கூப்பிடுவாரு. இந்த புசி எங்க லிவ் பண்ணுவார்னா ஹி வாஸ் லிவிங் இன் தட் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்ல அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த விஷயம் யாருக்கு தெரியும் தெரிய வரும் பாத்தீங்கன்னா அந்த ராபர்ட் கிளைவ் வந்து தெரிய வரும். இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல டைம் சொல்லி அவர் என்ன பண்ணுவார், ராபர்ட் கிளைவ் வந்து கொலோனல் ஃபோர்ட்டை வந்து அனுப்புவாரு. ஸோ அவர் வந்து எங்க இருப்பார், கொலோனல் ஃபோர்ட் வந்து எங்க இருப்பாருன்னா பெங்கால்ல இருந்து அவரை வந்து இந்த நார்தன் சர்க்கார் பிளேஸை வந்து ஆக்குபை பண்றதுக்காக அவர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா அகைன் திஸ் பிரிட்டிஷ் வில் கேப்சர் திஸ் பிரெஞ்ச் டெரிட்டரி. அந்த பேட்டிலுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா த பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ். எந்த இயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1760ல அந்த பேட்டில் வந்து நடக்கும். இந்த பேட்டில் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னா அல்டிமேட்லி தட் இங்கிலீஷ் வில் வோன் அண்ட் பிரெஞ்ச் வில் லாஸ்ட் தட் பேட்டில். இது வந்து தேர்ட் கர்நாடிக் வார் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் Jan 22 1760ல இது நடக்கும். இப்ப என்ன சொல்றோம்னா ராபர்ட் கிளைவ் சென்ட் his general சர் அயர்கூட். சர் அயர்கூட் EYRECOUT
COOTE அயர்குட், சார் அயர்குட். ஸோ இதுல வந்து யாருக்கு அகேன்ஸ்டானா டு ஃபைட் அகேன்ஸ்ட் இட் பிரெஞ்சு, பிரெஞ்சுக்கு எதிர்த்துல இது பண்ணுவாங்க. The war took between French and British. In this British won. Then the English army under யாருக்கு கீழே இந்த இங்கிலீஷ் ஆர்மி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் அயர்குட் கீழே இங்கிலீஷ் ஆர்மி வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் டோட்டலி ரூட்டட் த பிரெஞ்ச் ஆர்மி. ரூட்டட்னா மொத்த பேரையும் துரத்தி அடிச்சிருவாங்க. யாரு இந்த பிரெஞ்ச் பீப்புள மொத்த பேரையும் துரத்தி அடிச்சிருவாங்க. அண்டர் லாலி, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி யார் இருக்காங்க இங்க, லாலி, கவுண்டி டி லாலி, who represent or who belong to this French. ஸோ இவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்மி பீப்புளை வந்து இந்த பிரெஞ்சு பிரிட்டிஷ்காரங்க வந்து துரத்தி அடிச்சிருவாங்க. வித்தின் a year, ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். அந்த பிரெஞ்ச் had lost all their possession. இந்த தேர்ட் கர்நாடிக் வார்ல தான் பிரெஞ்சு வந்து என்னன்னா மொத்த பொசிஷனும் ஏப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு, நமக்கு அதெல்லாம் மொத்தம் என்ன சொல்றது சுத்தமா வலிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி கிளீன் பண்ணிடுவாங்க. எங்கன்னா இந்தியால. லாலி ரிட்டர்ன் டு பிரான்ஸ். கவுண்டி டி லாலி என்ன பண்ணுவாங்கன்னா he'll be going to France. He'll be returning to his own place. அங்க என்ன ஆகும்னா அவர் வந்து இம்ப்ரிசன்ட் ஆயிருப்பாரு, அதாவது அவர் வந்து ஜெயில போட்டிருப்பாங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் he was killed. சார் அயர்கூட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹீரோ ஆஃப் வாண்டிவாஷ். இந்த சார் அயர்கூட் who belong to the British, he was called as hero of வாண்டிவாஷ். இதெல்லாம் அவன் என்ன பண்ணான்னா சும்மா ஒரு கிளவுட் போட்டு ஹீரோ ஆஃப் வாண்டிவாஷ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அயர்கூட். இதுல என்ன ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா the 7 years war was concluded by the Treaty of Paris. So by this third Carnatic war they have planned and they have decided to do this treaty. என்ன ட்ரீட்டினா Treaty of Paris. So Treaty of Paris எப்ப நடக்கும்னா 1763. This Treaty of Paris is happening. இந்த Treaty of Paris என்னன்னு பாத்தீங்கன்னா the French settlements including சந்திரநாக்பூர், அதாவது சந்திரநாகூர் இது வந்து this is belonged to French. ஆக்சுவலா இந்த பிரெஞ்சு செட்டில்மெண்ட்னா பிரெஞ்சுக்கு சொந்தமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்திரநாகூர். அப்புறம் பாண்டிச்சேரி were given to French. ஓகே, இந்த ரெண்டு இடத்த மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நான் பிரெஞ்சுக்கே கொடுத்துடுறேன். மீதி பிரெஞ்சுக்கு சொந்தமான இடங்கள்லாம் யார் கையில தான் இருக்கும், யார் கண்டர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு தான் இருக்கும். யூ ஷுட் நாட் கம் அண்ட் இன்டர்ஃபியர் அண்ட் யூ ஷுட் நாட் கம் அண்ட் இன்க்ளூட் த ரூலிங் ஆஃப் பிரிட்டிஷ் வாட் தே ஆர் டூயிங். இதுதான் அவங்களோட பிளானா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பட் தே ஆர் நாட் அலோட் டு பில்ட் எனி ஃபோர்ட். அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து அந்த ட்ரீட்டில ஒரு ஒப்பந்தத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் வந்து உனக்கு இந்த ரெண்டு இடம் கொடுத்துடுறேன், பட் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த ஒரு போட்டோ இல்ல எந்த ஒரு ஆர்மியை கேதர் பண்ணி நீ எனக்கு அகைன்ஸ்டா நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி பிரெஞ்சு டாமினன்ஸ், அதாவது பிரெஞ்சோட ஆதிக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தட் கேம் டு அன் எண்ட். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல யாரோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல போறேன், I'm just going to give 5 causes for the success of British. என்னென்ன காசுனால பிரிட்டிஷ் வந்து இவ்வளவு பயங்கர பலமாவும் பயங்கர வெற்றி உள்ள ஒரு ஆட்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிரிட்டிஷோட லேக் ஆஃப் கோஆபரேஷன் அமாங் பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ். ஆனா இந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்து பயங்கர யுனைட்டியா ஒர்க் பண்ணாங்க. they were very unitedly they were working. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா பிரிட்டிஷ் வேர் லக்கி டு ஹாவ் ஜெனரல்ஸ் லைக், இவங்களோட ஜெனரல்ஸ் வந்து சூப்பரா இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஜெனரல்ஸ், அதாவது பிரெஞ்சோட ஜெனரல்ஸ் யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டூப்ளெக்ஸ், அப்புறம் வந்து இந்த வேற யாரு இந்த லாபுசி, இந்த மாதிரி சில முட்டாள் மாதிரி சில விஷயங்கள்ல அவங்க வந்து முட்டாளா முடிவுகள் எடுத்ததுனால அவங்களோட ஜெனரல்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருந்தாங்க. பட் இந்த பிரிட்டிஷோட ஜெனரல்ஸ் வந்து they were very strong and quite wise. நல்ல ஒரு அறிவாளியான பர்சன்ஸா இருந்தாங்க. அந்த ஜெனரல்ஸோட வரிசையில யார் யார் வருவாங்கன்னா ஒன் இஸ் லாரன்ஸ் and another one is Clive and another one is Robert Clive and another one is Ayrkutt அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா பிரெஞ்ச் வேர் நாட் சக்சஸ்ஃபுல் இன் யூரோப். அவங்க சொந்த இடத்துல என்ன ஆகலைன்னா பிரெஞ்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல, பட் பிரிட்டிஷ் என்னன்னா they were successful in their native, in their place அப்படின்னு சொல்லலாம். So the French were unable to compete with the British in the Carnatic region. பிரிட்டிஷோட நேவல் பவருமே வந்து என்ன ஆச்சுன்னா பயங்கர சுப்பீரியரா, நாவல் பவர்னா அவங்களுடைய ஆர்மி பவர் சரி நேவல் பவர் சரி இது எல்லாமே பயங்கர சுப்பீரியரா இருந்தது. அது மட்டும் இல்லாம
இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அது வந்து பிரைவேட் கம்பெனியா இருக்கும். அதே சமயம் திஸ் பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ்னா பப்ளிக் கம்பெனி. இது என்ன மேம் டிஃபரன்ஸ்? இவங்க பிரைவேட் கம்பெனி, உங்க பப்ளிக் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிரைவேட் கம்பெனினா தே கேன் டேக் டெசிஷன்ஸ் பை தேர் ஓன். அவங்க என்ன பண்ணாங்க, தே ஆர் நாட் டிபெண்டன்ட் டு த ஆர்டர்ஸ் தட் ஷுட் பி கிவன் ஃப்ரம் த இங்கிலாந்து. ஆனா இவங்க வந்து இந்த பிரெஞ்சுக்காரங்க என்ன சொல்லிருக்காங்க, இட்ஸ் பப்ளிக் கம்பெனி. அந்த யூரோப்பியன் பவர் பிரெஞ்சு கம்பெனி, அதாவது பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா நம்ம இந்தியாக்குள்ள வரும்போது அவங்கள என்னன்னு சொல்லி இது பண்ணிருப்பாங்கன்னா, they identify themselves as a பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனினா என்னன்னா, மேல் இடத்துல இருந்து ஒரு ஆர்டர் வரணும், அவங்க குடுக்குற வரைக்கும் அந்த ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி அவங்க சொல்லதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் தான் இவங்களுடைய சக்சஸ்க்கும் ஃபெயிலியருக்கான காசஸ் தான் நம்ம பார்க்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, we are going to see this. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சில அலகாபாத்தோட ட்ரீட்டி பிளஸ் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசே எப்படி இந்த பிரிட்டிஷோட இது வந்து நமக்குள்ள வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் first. அதாவது கன்குவெஸ்ட் ஆஃப் பெங்கால், இட்ஸ் an எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தட் இஸ் டூ டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். எப்படின்னா வித் வார் வித்தவுட் வார்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ வித்தவுட் வார்க்கான ஒரு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லுங்க. லைக் வித் வார்னா நம்ம சண்டை போடணும். வித்தவுட் வார் அப்படின்னா உனக்கு பசங்க இல்லைன்னா, ஒரு சக்சஷன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி லைக் டாக்டர் ஆஃப் லேப்ஸ், மேட்ரிமோனியல் அலைன்ஸ். ஒரு கல்யாணம் பண்ணிட்டா இப்ப எப்படி இப்ப வேற யாராச்சும் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களோட சொந்தம், அவங்களோட இடங்கள்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சொந்தமாயிரும். நான் சம்பாதிக்கலன்னா கூட ஆட்டோமேட்டிக்கலி தட் பிளேசஸ் பிலாங் டு மீ. ஸோ அந்த மாதிரி மேட்ரிமோனியல் அலைன்ஸ், டாக்டர் ஆஃப் லேப்ஸ். டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்ன, த பர்சன் ஹூ இஸ் வித்தவுட் ஹேர், அதாவது லெகிட்டிமேட் சன் இல்லாம, அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இல்லாம, அதாவது அவங்க வாரிசா இல்லைன்னா திஸ் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா they'll be occupying. ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ரேடர்ஸா வந்தவங்க எப்படி நம்மளோட டெரிட்டரியை கவர் பண்ணி எப்படி ரூலர்ஸா மாற போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். they're going to start எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த பெங்கால் ரீஜன்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது வந்து என்னன்னு சொல்லணும்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, we are going to see this பிரிட்டிஷ், அதாவது பெங்கால் கான்குவெஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். So British conquest of Bengal. British conquest of Bengal. ஒரு 2 minutes free. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கணும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட் ஆஃப் பெங்கால். இது வந்து பெங்கால் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து பெங்கால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பெங்கால் எப்படி இவங்க கேப்சர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1707 என்னன்னு சொல்லுவாங்க, இட்ஸ் டிக்ளைன் ஆஃப் முகல் ஆர் டெத் ஆஃப் அவுரங்கசீப். அதாவது முகல் எம்பையர்ஸ்ல வந்து சில ஸ்ட்ராங்கர் ரூலர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கர் ரூலர் யாரு, அதாவது சில பேரை வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாபர் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் முகல் டைனாஸ்டி. ஸோ அவர் தான் வந்து முகல் அப்படின்ற ஒரு டைனாஸ்டியை ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹிமாயூன் வந்து அவங்க அப்பா அளவுக்கு இவர் வந்து ரொம்ப தெளிவான ஆளுன்னு கேட்டா கிடையாது. ஆனா ஹீ இஸ் ஜஸ்ட் a ruler, a king without a kingdom அப்படின்னு கூட அவரை வந்து மென்ஷன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா அக்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எம்பையர். அவர் வந்து 14 இயர்ஸ்லயே அவர் வந்து த்ரான், அதாவது கிரீடம், அதாவது ராஜாவா அவர் வந்து 14 இயர்ஸ்லயே வந்து வந்திருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யாருன்னா ஜஹாங்கீர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷாஜஹான். அண்ட் நெக்ஸ்ட் அவுரங்கசீப். அவுரங்கசீப் இஸ் த லாஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட டெத் வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா, the death of Aurangzeb in the year 1707. It is also noted as, or it is also mentioned as decline of Mughals அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முகல்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் முகல்ஸ் இருக்காங்க. பட் தட் முகல்ஸ் வேர் வீக்கர் முகல்ஸா வந்து அவங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து என்னன்னா, they'll be starting to conquer this பெங்கால் ரீஜியன். எதுக்கு பெங்கால் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் பாக்குறாங்கன்னா, திஸ் பெங்கால் ரீஜன் வந்து ஃபார் த ட்ரேடிங் பர்பஸ்க்கு அதுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். ட்ரேடிங் பர்பஸ்க்கு அது வந்து பயங்கர இம்பார்ட்டண்டா இருக்கும். பிளஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் லெவல், இந்த காட்டன், இண்டிகோ, சில்க், கார்ன், பெப்பர், அப்புறமா வந்து இந்த ட்ரேடிங் பர்பஸ் பிளஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா எது இருக்கும்னா இந்த பெங்கால் ரீஜன் வந்து நம்ம
சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால பிரிட்டிஷ்க்கு வந்து கண்ணோட்டம் வந்து அதுக்கு மேல வந்துடும். இந்த இயர் 1757 இது 2 பேட்டில் வந்து என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் என்ன டிசிஷன் மேக்கிங் பேட்டில் தான் நம்ம இந்த 2 பேட்டில் நம்ம சொல்லலாம். டெசிசிவ் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் பேட்டில் ஆஃப் பிளாஸே என்ன டிசைட் பண்ணும்னா பெங்கால யார் அடுத்து ரூல் பண்ணுவாங்க அதுக்காக நடந்த சண்டையை தான் பேட்டில் ஆஃப் பிளாஸே அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேட்டில் ஆஃப் பாக்ஸர், அதாவது பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்றவாங்க. இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் எதுக்காக, ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து இந்த இந்தியாவை யாரு ரூல் பண்ண போறாங்க, இட்ஸ் டிசைடிங் பேட்டில் ஹூஸ் கோயிங் டு ரூல் ஆர் கண்ட்ரி அப்படின்றதுக்காக இந்த 2 முக்கியமான பேட்டில் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது எப்ப நடக்கும்னா திஸ் இஸ் இன் தி இயர் ஆஃப் 1757 அண்ட் திஸ் இஸ் இன் தி இயர் ஆஃப் 1764. இந்த இயர் அதாவது அப்பதான் இந்த 2 பேட்டில்ஸ் நடக்கும். and also they will be signing a treaty called Treaty of Allahabad. எப்பனா இந்த இயர் 1765ல இந்த Treaty of Allahabad வந்து சைன் பண்ணிருப்பாங்க. இதுதான் என்னன்னு சொல்லலாம், இந்த 1757 அதாவது இந்த 1757 வந்து என்ன ஆகுனா அந்த டைம்ல தான் ரைஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இவங்களோட ஆதிக்கம் வந்து யாராலுமே இவங்களை அசைக்க முடியாத அளவுக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா they are becoming more stronger அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லலாம். So that was the period how this East India Company or how the British made themselves so stronger அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா எப்படி இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸே நடக்குது, எந்த கிங் இதுக்கு வந்து இனிஷியேட் பண்றாரு, என்னென்ன மாதிரி ஃபைட் வந்து அவங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து பெங்கால் ரீஜியன். இந்த ஃபைட் நடக்கும்போது டெல்லி அண்ட் பானிபட், டெல்லியும் பானிபட் அந்த 2 ரீஜனுமே வந்து that was under யார் கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முகல்ஸ் கையில தான் இருக்கும். அது வந்து வேற எந்த ரீஜனல் பவர்ஸ்களும் அவங்க என்ன பண்ணனா எப்ப நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணா they did not divided but this place was belong to that Mughals only. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பிரிட்டிஷ் started to rule, அதாவது பிரிட்டிஷோட போர்ட் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா கல்கத்தால தான் அவங்களுடைய போர்ட் வந்து இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தேர் போர்ட் வில்லியம் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லியம் போர்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பிரெஞ்ச் ஆல்சோ கேப்சர்ட் த பிளேஸ் நியர் கல்கத்தா. I'll be drawing a map. ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று போட்டுருவோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா how does this battle is starting and என்னென்ன பிளேசஸ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி சும்மா ஒரு ரஃப் டயக்ராம் மட்டும் நம்ம டிரா பண்ணியிருக்கோம். இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸே அப்படின் போது என்னன்னா எதுக்கு இந்த பேர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் நடக்கக்கூடிய இடம் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸே அப்படின்ற ஒரு இடம் தான் நடக்கும் அந்த பேட்டில். இப்ப பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா they will be starting their rule. British have started their rule in கல்கட்டா. கல்கட்டால தான் அவங்களுடைய ஃபோர்ட் இருக்கும். அந்த ஃபோர்ட் பேர் என்ன, ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு சொல்லுவாங்க. that was located in the கல்கட்டா. ஸோ அங்கதான் வந்து அவங்களோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ட்ரேடிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிரெஞ்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒரு கேபிட்டல் ஒரு அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரநாகூர். இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் சந்திரநாகூர். இந்த இடத்துல சந்திரநாகூர், அதாவது கல்கத்தாக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து சந்திரநாகூர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இது வந்து இந்த சந்திரநாகூர் பிலாங்ஸ் டு பிரெஞ்சு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா பிரெஞ்சு, இப்ப நான் பெங்கால் அப்படின்னு சொல்றோம். பெங்கால் ப்ராவின்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இன்க்ளூட்ஸ் வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் நம்ம இப்ப சொல்றோம் அததான் பங்களாதேஷ்னு சொல்லுவாங்க. பங்களாதேஷ், பீகார் அண்ட் ஒரிசா, அசாம், some parts of Assam region, இதெல்லாமே வந்து கவர் ஆகுறது தான் வந்து பெங்கால் கிங்டம். ஸோ இட் இஸ் strategically important. ஸோ இந்த பெங்கால் ரீஜன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முர்ஷித் குலிகான் அப்படின்னு ஒருத்தர் பத்தி நம்ம பார்க்க போறோம். யார் இந்த முர்ஷித் குலிகான் அப்படின்னா MQK அப்படின்னு இவர் பேர் சொல்லலாம். முர்ஷித் குலிகான் ஷார்ட்லி யூ கேன் ரைட் இட் அட் MQK இன் ஃபர்தர் லைன்ஸ். அதாவது இவரோட பீரியட் வந்து 1717 to 1727 வரைக்கும் முர்ஷித் குலிகான் வந்து இருப்பாரு. பெங்கால் வாஸ் ஃபவுண்டட் இன் தி இயர் 1717ல தான் பெங்காலே வந்து இவங்க ஃபைண்ட் பண்றாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப். ஸோ முகல் எம்பையர் ஃபருக் ஷியர் வந்து என்ன பண்ணுவார்னா
அதாவது இந்த அவுரங்கசீப் கட்டுது முகல் எம்பையர் ஃபருக்ஷியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. ஃபருக்ஷியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. he appoint MQK, அதாவது முர்ஷித் குலி கானை வந்து என்ன பண்ணுவார்னா as a பெங்காலோட சுபேதரா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. he appoint MQK as what அப்படின்னு கேட்டீங்கன்னா as சுபேதர். சுபேதர் அப்படின்னா கவர்னர் அப்படின்னு அர்த்தம். so he was appointed by whom? Farukshir, a Mughal empire. யார அப்பாயிண்ட் பண்றாரு? MQK அப்பாயிண்ட் பண்றாரு. என்ன அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னா சுபேதரா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சுபேதர் அப்படின்னா கவர்னர் அப்படின்னு அதோட மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் பெங்கால் கேபிட்டலா எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்கா அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கும். அதாவது டாக்கா ஆர் டக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் பெங்கால். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் பெங்கால். ஸோ முர்ஷித் குலி கான் வந்து அதாவது பெங்கால் கேபிட்டல் வந்து லேட்டர் ஃபருக்ஷியர் சேஞ்ச்ட் அண்ட் கிராண்டட் த கவர்னர்ஷிப் டு ஒரிசா. முர்ஷித் குலி கானுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்றான்னா ஹில் பி கிராண்டிங் அனதர் பிளேஸ், ஒரிசாவையுமே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி MQKக்கு வந்து ஃபருக்ஷியர் வந்து மறுபடியும் நீ இதே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் பெங்கால் அண்ட் ஒரிசாவையும் வந்து கொடுத்துருவாங்க. இன் 1719 என்ன ஆகும் பாத்தீங்கன்னா they'll be granting this governorship of Orissa. எந்த இயர் அப்படின்னா in 1719 the governorship of Orissa was granted to whom அப்படின்னு கேட்டீங்கன்னா this முர்ஷித் குலி கான். by whom it was given அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு? ஃபருக்ஷியர் அப்படின்ற ஒரு முகல் எம்பையர் தான் அவர் வந்து கொடுத்திருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா செகண்ட் ரூலர் ஆர் சக்சஸர் ஆஃப் பெங்கால்ஸ் ரூலர். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த பெங்காலோட ரூலர்ஸ் யார் யாரு? ஃபர்ஸ்ட் ரூலர் யாரு? இந்த முர்ஷித் குலி கான். இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவார்னா திஸ் ஃபருக்ஷியர் அப்படின்ற ஒரு முகல் எம்பரர் அப்பாயிண்ட் பண்றாரு. இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா செகண்ட் ரூலர் யாரு? எந்த பிளேஸ் அப்படின்னா பெங்காலோட செகண்ட் ரூலர் ஆர் சக்சஸர் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஜாவுத்தீன் அப்படின்றவர் சொல்லலாம். சுஜாவுத்தீன் and his period is 1727 இருந்து 39 வரைக்கும் அவரோட பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சுஜாவுத்தீன் யாருன்னு பாத்தீங்கன்னா சன் இன் லா யாரோட சன் இன் லா அப்படின்னு கேட்டீங்கன்னா he was a son in law of MQK, முர்ஷித் குலி கானோட சன் இன் லா. யாரு? சுஜாவுத்தீன் அப்படின்றவரு அவங்களோட சன் இன் லா. சன் இன் லான்னா என்ன? மருமகனா நம்ம சொல்லலாம். இப்ப இவர் என்ன பண்ணனா he was granted the governorship of Bengal. ஸோ இவருக்கு என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் சக்சஸர் சுஜாவுத்தீனுக்கு வந்து இந்த செகண்ட் கவர்னர்ஷிப்பை வந்து கொடுக்குறாங்க. எங்கன்னா பீகாருக்கு கொடுக்குறாங்க. பீகாருக்கு செகண்ட் கவர்னர்ஷிப், சாரி பெங்கால்ல பீகாருக்கு வந்து செகண்ட் கவர்னர்ஷிப் கொடுக்குறாங்க. பை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முகல் எம்பையர். இவருக்கும் ஒரு முகல் எம்பையர் கொடுப்பாரு. அவர் பேர் என்னன்னா முகமது ஷா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முகமது ஷா. So the governorship was given by whom அப்படின்னு கேட்டீங்கன்னா by this Mughal empire named Muhammad Shah. இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரங்கீலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரங்கீலா அப்படின்னா என்னன்னா இந்த முகல் எம்பையருக்கு வந்து கலர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். திஸ் முகமது ஷா அப்படின்றவருக்கு வந்து கலர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து ரங்கீலா, நம்ம இப்ப ஹோலி எல்லாம் செலிப்ரேட் பண்றோம்ல, தட் ரீசன் ஃபார் செலிப்ரேட்டிங் ஹோலி டிசைட் யார் இருப்பாங்கன்னா தட் டிசைன் வந்து திஸ் ரங்கீலா. அந்த ரங்கீலாவோட முகல் எம்பையர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா முகமது ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாட் ஹி இஸ் டூயிங் ஹியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா he is giving a governorship to whom? சுஜாவுத்தீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கவர்னர்ஷிப் எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் ஆர் இந்த இயர் 1733 they are giving this governorship அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். So this Bengal governorship நம்ம கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் என்ன? அண்ட் தேர்ட் ரூலரா பத்தி நம்ம பார்க்க போறோம். தேர்ட் ரூலர் யாருன்னா சர்ஃபராஜ் கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரார். சர்ஃபராஜ் கான் was the third ruler. இவரோட பீரியட் எப்பனா 1739 இருந்து 40 வரைக்கும் இவரோட ரூலிங்கா இருக்கும்.
சர்ஃபராஜ் கான். யார் இவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் a son of சிராஜ் உதீன். சிராஜ் உதீனோட son, son of Sirajuddin, son of Sirajuddin. As soon as he become an empire, he was murdered. இவர் வந்து என்ன பண்றாருன்னா எம்பரர் ஆன உடனே இவர் வந்து யாரோ கொலை பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த சர்ஃபராஜ் கான் வந்து he was murdered by யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலிவர்தி கான். அலிவர்தி கான் அப்படின்றவரால இவர் வந்து மர்டர் பண்ணியிருப்பாங்க. எந்த இயர்? அலிவர்தி கான் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1740ல he was murdered as soon as when he is coming for this throne. அதாவது ஒரு எம்பையர் அப்படின்னு சொல்ற சமயத்திலேயே அவர் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. யாருன்னா இந்த அலிவர்தி கான். அலிவர்தி கான் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா he was a deputy governor of Bihar. This அலிவர்தி கான் was a deputy governor. He was a deputy governor of Bihar அப்படின்னு நம்ம சொல்லலாம். was a deputy governor of Bihar, and ultimately this Alivardi Khan was becoming as a fourth ruler. So fourth ruler அவர் வராரு. and this Alivardi Khan ஓட பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 740 ல இருந்து 756 வரைக்கும் this Alivardi Khan will be there. இவர் என்ன பண்றாருன்னா ஏமாத்தி வாங்கிட்டார்ல அந்த இடத்த. எப்படி ஏமாத்தி? ஒரு ஆளை வந்து கொலை பண்ணி லீகலைஸ் ஹிஸ் யுசர்பேஷன், அதாவது ஏமாத்தி வாங்குறதுதான் யுசர்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ரிசீவிங் பர்மன் ஃப்ரம் பெங்கால், அதாவது முகல் எம்பையர் கிட்ட இருந்து ஒரு பர்மன் வாங்குவார். பர்மன்னா ஓகே நியாயப்படிதான் வாங்கினேன் இதை நானு அப்படின்ற மாதிரி ஒரு பர்மன், ஒரு டீல் மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பர்மன் யார் கையில வாங்குவாருன்னா இந்த முகல் எம்பையர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு பர்மன் கொடுங்க. எதுக்காக அப்படின்னா அவர் ஏமாத்தி வாங்கினா, அதாவது இல்லீகலா வாங்கின அந்த இடத்த, ஒருத்தர் கொலை பண்ணி வாங்கின ஒரு இடத்த லீகலைஸ்டா மாத்த he is getting a permit with whom அப்படின்னு கேட்டீங்கன்னா with this Mughal empire he is getting a permit. இப்ப அலிவர்தி கான் who got this territory எப்படி வாங்கினாரு? he was getting the territory by cheated. அவரை cheat பண்ணி தானே வாங்கியிருப்பாங்க. then he make it as a legal space by paying 2 கோடி ரூபாய் கட்டுவார். how much அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 crore. by paying 2 crore அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டி இந்த முகல் எம்பையர் கிட்ட, யார் எந்த எம்பையர்னா ரங்கீலா, ஆல்ரெடி நம்ம சொன்ன முகமது ஷா. ஸோ முகமது ஷா அந்த ரங்கீலா கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா he'll be getting this பர்மன், எனக்கு லீகலா பண்ணி கொடுங்க. I'll be paying you how much அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கோடி ரூபாய் நான் வந்து உங்களுக்கு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அலிவர்தி கான் was a powerful and he was very good in ruling. அலிவர்தி கான் வந்து ஒரு குட் எம்பரருக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவர் இருந்தாரு. and he was also very good and able and ஒரு சஸ்டைனபிள் ரூலரா அவர் வந்து இருந்திருப்பாரு. and next he told to French and British not to போயிட்டு இவர் அலிவர்தி கான் என்ன பண்றாருன்னா பிரெஞ்சு கிட்டயும் பிரிட்டிஷ் கிட்டயும் டைரக்டா சொல்றாரு, நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா you should not build any fort or any factories in India. இந்தியா டெரிட்டரிக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபோர்ட்டையும் நீ வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன ஆகும்னா he prevented the English and the French from fortifyingனா கட்டுறதுதான் fortifying சொல்லுவாங்க. fortifying their factories at Calcutta and Chandranagore. ஏன் இந்த 2 பிளேஸ் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா கல்கத்தா which is the capital of British நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங்ல. and next இந்த சந்திரநாகூர் அது யாருக்கு பிலாங் ஆயிருக்கும்? that was belong to that French. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா அலிவர்தி கான் வந்து நீ இனிமே இந்த பிரிட்டிஷ் கிட்டயோ பிரெஞ்சு கிட்டயோ போய் சொல்லிடுறாரு, நியாயப்படி நீங்க வந்து இனிமே எந்த ஒரு போர்ட்டோ எந்த ஒரு ஃபேக்டரிஸும் நீங்க வந்து கட்டக்கூடாது. he'll be preventing from which அப்படின்னு கேட்டீங்கன்னா from that 2 places. one is கல்கத்தா and another one is சந்திரநாகூர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த ஆர்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். யார் அனௌன்ஸ் பண்றாரு? அலிவர்தி கான். இத வந்து பிரெஞ்சு வந்து ஒபே பண்ணிடுவாங்க. ஓகே டன், நான் வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். ஆனா நம்மளோட பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன பண்ணனா he didn't accepted and he did not obey to the words of அலிவர்தி கான். அலிவர்தி கானோட வேர்ட்ஸ் வந்து இவர் என்ன பண்ணனா ஒபே பண்ண மாட்டாரு. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா பிரெஞ்சோட சப்போர்ட்டை நாடி தேடி யாரு ஓடி வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த அலிவர்தி கான் ஓடி வராங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா 5th ரூலர் வந்து யாருன்னா சிராஜ் உத் தௌலா அப்படின்னு நம்ம 5th ரூலர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ் a grandson of அலிவர்தி கான். 5th one யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலா.
சிரஜ் உத் தௌலா. யார் இவரு அப்படின்னா பேரன், யாரோட பேரன்? அலிவர்தி. பேரன் ஆஃப் அலிவர்தி, அலிவர்தி கானோட பேரனா ஃபிஃப்த் ஒருத்தர் வராரு. இவர் என்ன பண்ண போறாருன்னா, பிரிட்டிஷ் தாட் சிரஜ், பிரிட்டிஷ் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த இவன் வந்து என்ன ஒரு வீக்கான ரூலரு, இவன் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரூலரா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தே தாட். So they planned to build many forts. So British started to build. Okay, எப்படியும் அவங்க அந்த அலிவர்தி கான்னா நம்மளுக்கு ஒரு தடையா இருந்தா, இவன் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது சிரஜுட் தௌலத். நம்ம என்ன பண்ணனா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. They started to build forts and they started to build their factories to develop their business and also to start to trade. அந்த பர்பஸ்க்காக அவங்க வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. So Siraj captured and seized the, சிரஜுக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. என்ன இது நம்ம இடத்த வந்து, சிரஜுக்குமே வந்து பிரிட்டிஷோட ஹேபிட்ஸோ பிரிட்டிஷோட பிஹேவியரும் வந்து சிரஜுக்கு வந்து பிடிக்காம போயிடும். ஸோ திஸ் வாஸ் நாட் லைக் பை சிரஜ். ஸோ சிரஜ் என்ன பண்றான்னா, கேப்சர் த பிரிட்டிஷ், அதாவது இங்கிலீஷோட ஃபேக்டரி கசிம் பஜார் அப்படின்ற ஒரு இடத்துல, கசிம் பஜார், this Kasim Bazar was located actually in Calcutta. கல்கத்தால இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் பேர் வந்து கசிம் பஜார். காசிம் பஜார் அண்ட் கசிம் பஜார் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ அப்படி பண்ணலாம். ஆன் 20 ஜூன் 1756ல ஃபோர்ட் வில்லியம் சரௌண்டட் பை த பிரிட்டிஷ் டு சிரஜ். அதாவது சிரஜ் என்ன பண்றான்னா, ஃபோர்ட் வில்லியம், கல்கத்தால நம்ம சொன்னல ஃபோர்ட் வில்லியம், இந்த கல்கத்தால இருக்கக்கூடிய ஃபோர்ட் வில்லியமை யார் சரௌண்ட் பண்றாங்கன்னா, நம்மளுடைய தலைவன் சிரஜ் வந்து சரௌண்ட் பண்றாரு. சரௌண்ட்னா மொத்தமா அவருடைய என்ன சொல்ல கண்ட்ரோல்குள்ள. ஜூன் 20, 1756ல வந்து அவங்களோட கண்ட்ரோல வந்து கொண்டு வராங்க. However, ராபர்ட் கிளைவ் கேம் ஃப்ரம் மெட்ராஸ். இதை கேட்ட உடனே, என்னடா இவன் இப்ப இந்த சிரஜை வந்து நம்ம வந்து சின்ன பையன், இவன் வந்து ஒரு வீக்கான ரூலர், இவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, இவனால நம்மள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சா, இவன் என்ன வந்த உடனே சிங்க படத்துல வர சூர்யா மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸா இவன் வந்து கொடுக்குறான் அப்படின்றத பார்த்து ஷாக்கான ராபர்ட் கிளைவ் என்ன பண்றான்னா, இஸ் கம்மிங் ஃப்ரம் மெட்ராஸ். மெட்ராஸ்ல இருந்து இவர் கிளம்பி எங்க வரான்னா, கல்கத்தாக்கு வந்து ஏதோ பேசி சமாதானம் பண்ணி, அகைன் they'll be recovering that Calcutta to who அப்படின்னு கேட்டீங்கன்னா, they'll be giving that Calcutta to that British itself. So பிரிட்டிஷ்கே வந்து கல்கத்தாவையுமே ரிகவர் பண்ணி கொடுத்துருவாங்க. On 9 February 1757 என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, there was a treaty signed. ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்றாங்க. எப்பவுமே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சண்டை நடந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரீட்டியை போட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு, நீ இந்த கோடை தாண்டி நீ வராது, அந்த கோடை தாண்டி நான் வர மாட்டேன்னு சொல்லி, இந்த சமசகுமார் ஏதோ ஒரு படத்துல வரும்ல, விவேக் ஒரு படத்துல வருவார்ல, இது ஏன் ஏரியா, 5 மணிக்கு மேல நீ வராத, அதுக்கு மேல இது, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they'll be making a treaty, they'll be making an arrangement. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்டியை வந்து போடுறாங்க. என்ன ட்ரீட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, the treaty called Treaty of அலிநகர் அப்படின்னு சொல்லலாம். Treaty of அலிநகர். So Treaty of அலிநகர் எப்ப போடுறாங்கன்னா, on Feb 9, 1757 this treaty was signed, and then according to this treaty Siraj accepted some demands of the British. So இந்த ட்ரீட்டி போட்ட உடனே சிரஜ் தலைவன் என்ன பண்றாருன்னா, ஓகே நீ என்ன சொன்னாலும் நான் என்ன பண்றேன்னா அதை கேட்டுக்கிறேன், இனிமே நான் அதை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி he'll be accepting the demands that have given by whom அப்படின்னு கேட்டீங்கன்னா, that was given by the British. Siraj accepted some demands of the British. Then the important event, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட்டுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா, நம்மளோட சிராஜுத் தௌலத். என்ன இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is the Battle of Plassey 1757. ஆல்ரெடி நம்ம அந்த டைம் லைன் அதுல நம்ம பார்த்திருக்கோம், எப்படி அந்த சண்டை நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். So on 17, அதாவது on March 1757 British captured Chandranagore, the place of French. நமக்கு தெரியும்ல, சந்திரநாகூர் வந்து யாரோட பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சோட பிளேஸ். கல்கத்தா யாரோட பிளேஸ் அப்படின்னா பிரிட்டிஷ். கல்கத்தாவோட போர்ட் என்ன போர்ட் அங்க இருக்கும்னா ஃபோர்ட் வில்லியம் போர்ட் அங்க கல்கத்தால இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா 1757 எந்த மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாசம் 1757 ஆண்டு என்ன பண்றாங்கன்னா,
பிரிட்டிஷ் வந்து ரொம்ப தில்லா வந்து சந்திரநாகூர், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் சொந்தமான சந்திரநாகூரை வந்து போய் தேர் கேப்சரிங் தட் பிளேஸ். இத பார்த்த பிரெஞ்சுக்காரங்க சும்மா இருப்பாங்கன்னா, நீ பெரிய ஆளா அப்ப நானும் பெரிய ஆளான்னு சொல்லி தேர் கெட்டிங் ஆங்கிரி. எனக்கும் கோவம் வருதுன்னு சொல்லி பண்றாங்க. நவ் அலாங் வித் சிராஜ் பிரெஞ்ச் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வாரை டிக்ளேர் பண்ண போறாங்க. அந்த வாருக்கான பேர் தான் என்னன்னா பேட்டில் ஆஃப் பிளாசே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் வார் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே பேட்டில் ஆஃப் பிளாசே அதோட காஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபியூஸ்டு த ட்ரேட். அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து இவங்க கொடுத்துருப்பாங்களே சில ட்ரேட்ஸ் அக்ரிமெண்ட், இதுக்கு மீறி நீ இதை பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த நீ பண்ணக்கூடாது, சில டாக்ஸை நீ கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் மீறி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து எல்லாத்துலயும் மூக்கு நுழைச்சிட்டே இருப்பாங்க. இது வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா பிடிக்காம போயிடும். அதே மாதிரி இவங்க வந்து ட்ரேட் பண்ணவங்க பிரிட்டிஷை வந்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தது யாருன்னா ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு கிங் தான் கொடுத்திருப்பாரு. He was the first king who have given permission to the British for trading in India அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னன்னா அந்த முகல் எம்பையர் கிராண்ட் பண்ண சில விஷயம் பெர்மிட் கொடுத்த இந்த சில பெர்மிஷன் கார்டு அந்த மாதிரி சில விஷயத்த வந்து இவங்க வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம the British do not pay டஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஒரு டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. 40% அவங்களுடைய ப்ராஃபிட்ல இருந்து அவங்க கட்டணும். அதுதான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா this tax was not given to this நவாப் ப்ராப்பரா நவாபுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுக்க மாட்டாங்க? பிரிட்டிஷ்காரங்க கொடுக்க மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திஸ் பிரிட்டிஷ் ஆல்சோ இவங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா they'll be come and trading இன்டர்னல் ட்ரேட் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்களோட ட்ரேட் எப்படி இருக்கணும்? they have to purchase some goods and they have to take it to their Europe and they have to செல் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் போகும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல பேராசி பிடிச்சவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளோட இந்தியாக்குள்ளமே இன்டர்னல் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த இந்தியன் ரூலர்ஸ் இதை பார்த்த ரீஜனல் ரூலர்ஸ் வந்து என்ன ஆரம்பிச்சா பிடிக்காம போக ஆரம்பிச்சு. ஸோ சிராஜுத்தௌலா decided to teach a lesson. இதுதான் சமயம், நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to teach you a lesson. ஏன்னா இது என்னோட நாடு, I have a more power than you அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணாலும் ஒரு லெசன் டீச் பண்ணணும்னு சொல்லி இது பண்றாரு. எப்படி பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா he'll be attacking their political settlements of British. அதாவது political settlementsனா சில குடுக்கல் வாங்கல், சில அக்ரிமெண்ட்ஸ், சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they'll be ஸ்டாப், இதெல்லாம் வந்து நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரி சில பிளான் பண்ணி சிராஜ் வந்து இது பண்ணுவார். ஸோ சிராஜ் will be attacking the British settlements in India. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா ஃபோர்ட் வில்லியம் வாஸ் கேப்சர்ட். அதாவது ஃபோர்ட் வில்லியம் அது யாருக்கு சொந்தமானது? கல்கத்தா. இந்த மெயினான ஒரு இன்சிடென்ட் எதை சுத்தி சுத்தி வரும் பாத்தீங்கன்னா அந்த கல்கத்தாவை சுத்தி தான் வரும். அந்த ஃபோர்ட் வில்லியம்ல யார் யார் இருப்பாங்கன்னா சில பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாம் வந்து எங்க இருப்பாங்கன்னா அந்த ஃபோர்ட் வில்லியம்ல இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார்னா இந்த நம்மளோட சிராஜுக்கு வந்து ரொம்ப கோவத்தினால கண்மூடித்தனமான சில முடிவுகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய 146 பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் இம்பிரிசனர்ஸ் அதாவது கைதி ஆட்கள்லாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் சேர்த்து இவர் என்ன பண்ணுவாருன்னா ரூம் லாக் பண்ணிட்டு வந்துருவாரு. அண்ட் அந்த இடத்துல வந்து கிட்ட எத்தனையோ 123 பேர் வந்து செத்துட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா டியூ டு த சஃபகேஷன். அந்த இன்சிடென்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி அந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்சிடென்ட். அதுதான் வந்து ஒரு இமீடியட் காசா இருந்தது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசே நடக்கிறதுக்கான ஒரு இமீடியட் காசா இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி நடக்கும். திஸ் பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னா என்னன்னா there were 146 imprisoners who were locked in a single room. எல்லாருமே வந்து ஒரு லாக் பண்ணிட்டு அதுல 123 பேர் வந்து செத்துட்டு இருப்பாங்க, வேற டைடு. அண்ட் ஒன்லி சில பேர் மட்டும் தான் அதுல என்ன பண்ணிருப்பாங்க அந்த 130 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மெம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணிருப்பாங்க அது பொழைச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாம் எதுக்காக செத்துருப்பாங்க? டியூ டு சஃபகேஷன். இதை நம்ம என்ன சொல்றோம்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். So the British mentioned this incident as a black hole tragedy. Course of war இப்ப நம்ம causes of immediate causes இதெல்லாம் பார்த்தோம். And now we are going to see this course of war என்னன்னு நம்ம பார்க்க போறோம்.
அதாவது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா சென்ட் ஜார்ஜ் போர்ட் எங்க இருக்கு, மெட்ராஸ்ல இருக்கு. ஸோ மெட்ராஸ்ல இருக்கு. இந்த சென்ட் ஜார்ஜ் போர்ட்ல இருந்து ஆட்களை வந்து அனுப்புறாங்க. அதாவது ராபர்ட் கிளைவ் அடியிலையும் பிளஸ் வாட்சன் அப்படின்றவங்களும் 2 பேரும் கிளம்பி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு, நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி they'll become. எங்க இருந்து வராங்க, ஃப்ரம் த மெட்ராஸ். யார் யார் வராங்க அப்படின்னா, ஒன் இஸ் ராபர்ட் கிளைவ் அண்ட் another one is வாட்சன் அப்படின்னு சொல்லி the two persons were coming from where, from the மெட்ராஸ். On 23 June 1757 Battle of Platte took place. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி ஜூன் 1757 அப்பதான் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாட்டே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லலாம். வெதர் இட் ஹேப்பன் லைக் எ பேட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதாவது இந்த பேட்டில் ஆஃப் பிளாட்டே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டில் மாதிரி நடந்துச்சா, 2 பேருக்குமே உண்மையான ஒரு சண்டையா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. ஆனா இவங்க என்னன்னு பண்ணுவாங்கன்னா, ஒரு தத்ரூபமான ஒரு சீட்டிங், அதாவது துரோகம் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னா, இந்த கிங்குக்கு வந்து சிராஜுத்தௌலா கிங்குக்கு வந்து துரோகம் பண்ணிட்டுட்டா இவங்க வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி they'll be doing that thing அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு பேட்டில்னே நம்ம சொல்ல வேணாம், இது வந்து ஒரு துரோக செயல், அதாவது ஒரு பெட்ரயல் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிரிட்டிஷ் வந்து ஜெயிக்க வைப்பாங்க. இந்த கிரேட் பெட்ரயல் பின்னாடி யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் மிர் ஜாஃபர் அப்படின்னு ஒருத்தர், ஒன் இஸ் ஸோ சில ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொன்ன வந்து ஒரு பெட்ரயலுக்கான ஒரு பேட்டிலாக தான் இந்த பேட்டில் ஆஃப் பிளாட்டே வந்து நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஆட்கள் வந்து இந்த மிர் ஜாஃபர், த கமாண்டர் ஆஃப் பெங்கால், இவரையுமே வந்து வேலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மாணிக் சந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ் அன் ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் கல்கத்தா. அமித் சந்த் வந்து பாத்தீங்கன்னா ரிச் சில்க் மெர்ச்சன்ட் சொல்லுவாங்க. ஜக்கத் சிங் வந்து ஜக்காத் சேத் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ் த பிக்கஸ்ட் பேங்கர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் காதிம் கான் வந்து கமாண்டர் ஆஃப் நவாப் ட்ரூப்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து வேலை கொடுத்து வாங்கிடுச்சு. முக்கியமான ஆட்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராபர்ட் கிளைவ் வந்து ரொம்ப தந்திரமா வந்து சில ஆபீசர்ஸ் வந்து பெங்கால், அதாவது இந்தியன்ஸை வந்து வேலை கொடுத்து வாங்கி இந்தியர்களுக்கு எதிராகவே ஒரு ஃபைட் வந்து பண்ண ஆரம்பிப்பான். ராபர்ட் கிளைவ் will inform that இந்தியன் ஆபீசர்ஸ் வந்து நீ வந்து என்ன பண்ணுனா, ஒரு ஜஸ்ட் ஒரு பேட்டில் மாதிரி இதை வந்து அரேஞ்ச் பண்ணு, ஆனா இது ஒரு நிஜமான பேட்டிலா வந்து இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு பேட்டில் செட்டப்ல இருக்கணும், ஆனா இது பேட்டில் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம உள்ளுக்குள்ள எல்லா ஆளுகளையும் வந்து நம்ம பேசி அட்லாஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், பிரிட்டிஷ் வின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி kill by all this important persons. ஸோ இது ஒரு பேட்டில் செட்டப், ஆனா பேட்டில் கிடையாது. இந்த விஷயம்லாம் அந்த தலைவனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாதுன்னா சிராஜுத்தௌலாக்கு தெரியாது. he don't know what's happening inside அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிர் ஜாஃபர் வந்து கொஸ்டின் பண்றான். யாரை கொஸ்டின் பண்றான்னா, இந்த ராபர்ட் கிளைவ் வந்து கொஸ்டின் பண்றான். என்ன கொஸ்டின் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றேன், இதெல்லாம் பண்ணா நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி இந்த ராபர்ட் கிளைவ் கிட்ட வந்து இந்த மிர் ஜாஃபர் வந்து கேக்குறான். அதுக்கு உடனே மிர் ஜாஃபர் அதுக்கு உடனே ராபர்ட் கிளைவ் ரிப்ளை பாத்தீங்கன்னா என்ன ரிப்ளை கொடுப்பாருன்னா, நான் உன்னை வந்து நவாபா வந்து அனௌன்ஸ் பண்றேன், யூ வில் பி த நெக்ஸ்ட் நவாப் ஆஃப் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பெங்கால். பெங்காலுக்கு வந்து நான் உன்னை வந்து ஒரு நவாபா வந்து நான் அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் த பேட்டில் லாஸ்ட், அதாவது எப்பவுமே ஒரு பேட்டில் வந்து யாராச்சும் தோத்துட்டாங்கன்னா, இப்ப நான் வேற யாராச்சும் ஒரு கிங் வந்து பேட்டில் தோத்துட்டாங்கன்னா, இந்த கிங் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த வெல்த், மொத்த ட்ரெஷரியான ஒரு ஐட்டம்ஸ் அண்ட் அதாவது ப்ரிஷியஸான ஒரு விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணான்னா இந்த ஜெயிச்சவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். அது மாதிரி இந்த பேட்டில்ல தோத்த சிராஜுத்தௌலா இந்த பிளேஸ் கால் பெங்கால், பெங்கால் இருக்கக்கூடிய மொத்த ட்ரெஷர், மொத்த கிஃப்ட்ஸ், மொத்த ப்ரிஷியஸான பொருட்கள் எல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் வாங்கிட்ட பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, they make their army so strong. which army, whose army ன்னு கேட்டீங்கன்னா, this British army. இந்த பிரிட்டிஷ் ஆர்மியை they'll be making very strong by how அப்படின்னு கேட்டீங்கன்னா, by getting all those wealth from the லாஸ்ட் பார்ட்டி in the battle அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் கிங்டம் ஆர் லாஸ்ட் எம்பையர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the position of British changed from being a commercial position இருந்து டெரிட்டோரியல் பவருக்கு வராங்க. யார் வராங்க? பிரிட்டிஷ். from which to which அவங்களோட டிரான்சிஷன் எப்படி இருக்குன்னா,
ஒரு வணிகம் செய்ய வந்தவங்க இப்ப நம்ம இந்தியாவை டெரிட்டோரியல் பவர், அதாவது ஆளுமை தன்மையை வந்து அவங்க வந்து ஃபுல்லா கைப்பற்றிக்கிறாங்க. ஃபார் எத்தனை வருஷத்துக்குன்னா for nearly 200 years வந்து this British will be taking under control. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சிராஜுட் தௌலத் வாஸ் ரீப்ளேஸ்டு பை மிர் ஜாஃபர். ஆல்ரெடி அந்த ப்ராமிஸை வந்து யார் காப்பாத்திருப்பாங்கன்னா, அந்த ராபர்ட் கிளைவ் வந்து காப்பாத்திருப்பாரு. ராபர்ட் கிளைவ் வில் பி த செகண்ட் நவாப் ஆஃப் பெங்கால் அண்ட் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஹில் பி ரீப்ளேஸ்ட் பை ஹூம்னா தட் சிராஜுட் தௌலத். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிர் ஜாஃபர் அக்ரீடு ஃபார் அ கம்பெனிஸ் ரெசிடென்ட் இன் கோர்ட். மிர் ஜாஃபர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஓகே கம்பெனில இருந்து, அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம்னா தே கேன் கம் அண்ட் ரெசிடென்ட் தங்கி சில விஷயங்கள் இன்டர்னல் விஷயங்கள்லாம் நீங்க வந்து பாத்துக்கலாம்னு சொல்லி இல் பி கிராண்டிங். அண்ட் he granted to agreed for a company's resident in court and granted to, அதே மட்டும் இல்லாம நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஃப்ரீ ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு மிர் ஜாஃபர் வந்து நன்றி கடனுக்காக என்ன பண்றான்னா இஸ் allowing the British to do what, ஃப்ரீ ட்ரேட் பண்றதுக்காக இல் பி allowing. தட் ஃப்ரீ ட்ரேட் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் திஸ் பாப் அப்படின்னா, ஒன் இஸ் பெங்கால் and another one is Orissa and another one is Bihar. So in this place they were allowed to do what அப்படின்னு கேட்டீங்கன்னா free trade. This free trade permission யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மிர் ஜாஃபர் அப்படின்ற ஒரு நவாப் அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ பிரிட்டிஷ் வாஸ் கிவன் இமிடியட்லி, பிரிட்டிஷ்க்கு என்ன பண்றாங்கன்னா they were given a ஜமீன்தாரி ரைட்ஸ். ஜமீன்தாரி ரைட்ஸ் அப்படின் போது என்னன்னா லேண்ட் ரெவென்யூஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்காக ஜமீன்தாரி ரைட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ஜமீன்தாரி ரைட்ஸ் வந்து எந்தெந்த பிளேஸ்ல கொடுப்பாங்கன்னா 24 பர்கானாஸ். பர்கானாஸ் அப்படின்னா என்னன்னா வில்லேஜஸ் அப்படின்றது அர்த்தம். பர்கானாஸ் மீன்ஸ் villages. So immediately this Mir Jafar will be giving this Diwani rights to collect taxes for the land. இவ்வளவு நேரம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரேட் பண்ணி ஒரு பொருள் அந்த லாபத்தை தான் இவங்க வந்து இதுவா பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப என்னன்னா they will be giving, they are allowed to collect this Diwani rights, they are allowed to collect the land taxes ன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து திவானி ரைட்ஸ் கொடுப்பாங்க. எந்தெந்த இடம்னா கிட்டத்தட்ட 24 வில்லேஜஸ் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. And next என்ன ஆகும்னா மிர் ஜாஃபர் was replaced by his son-in-law மிர் காசிம். இப்ப புதுசா ஒருத்தர் வரார், யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மிர் ஜாஃபர். அவருடைய son-in-law யாரு? son-in-law. So son-in-law யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிர் காசிம். மிர் காசிம் தான் son-in-law வந்து he'll be replacing by whom அப்படின்னு கேட்டீங்கன்னா that மிர் ஜாஃபரை ரீப்ளேஸ் பண்ணி he'll be coming. மிர் காசிம் tried to assert, அதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் இவனுங்க கிட்ட இந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எப்படியாச்சும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும், இவங்க பண்ற செயல்கள் வந்து இவருக்கு வந்து பிடிக்கல. யாருக்கு பிடிக்கலன்னா இந்த மிர் காசிமுக்கு வந்து பிடிக்கல. மிர் காசிம் wanted this British to live out of this India. மிர் காசிமுக்கு வந்து பிரிட்டிஷ வந்து இந்தியா விட்டு லிவ் இந்தியா விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மனசுக்குள்ள இருக்கு. ஸோ இதோட ஆரம்ப கட்டமா தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி த பேட்டில் ஆஃப் பிளாசே அண்ட் த பேட்டில் ஆஃப் பக்சர் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசே எதை டிசைட் பண்ணியிருக்கோம், தட் டிசைட் இந்த பெங்காலை யார் அடுத்து ரூல் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சும்மா இல்லாம மிர் காசிம் என்ன பண்ணுவார்னா இந்த பேட்டில் ஆஃப் பக்சருக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதனால என்ன ஆகும்னா இந்தியாவை யார் ரூல் பண்ண போறாங்கன்னு சொல்லி இட் இஸ் இன் டிசைடிங் பேட்டில் ஃபார் வாட் அப்படின்னா இட்ஸ் இன் டிசைடிங் பேட்டில் ஹூ இஸ் கோயிங் டு ரூல் நெக்ஸ்ட் எந்த இந்தியாவை ஒட்டு மொத்தமா யார் கண்ட்ரோல்ல வரப்போகுது, யார் ஹையஸ்ட் பவர்ல இருக்க போறாங்கன்னு சொல்லி இதை கொஞ்சம் ஸ்டார்ட். இந்த மிர் ஜாஃபர் ஃபெல் இன்டு, அதாவது மிர் ஜாஃபர் யார் சொன்னோம், இவருடைய மாமனார் மிர் ஜாஃபர். இந்த மாமனார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவர் மேல இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு சும்மா வந்து பழி போடுவாங்க. நீ வந்து நிறைய அரியர்ஸ் கட்டணும், நீங்க வந்து நிறைய பேலன்ஸ் வந்து விட்டுட்டீங்க, நீங்க நிறைய டாக்ஸ் வந்து எனக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து கட்டாம போயிட்டீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அந்த மிர் ஜாஃபர் மேல பழி போடுவாங்க. இதெல்லாம் வந்து மிர் காசிமுக்கு வந்து பிடிக்காது. நாங்க வந்து ரெகுலர் நான் தான் உனக்கே பர்மிஷன் கொடுத்தேன், நீ வந்து என்ன என் மேலேயே இந்த மாதிரி அக்யூசேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறியா அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து ஒரு கோவம் வரும். ஆல்ரெடி சம் பிளேசஸ் வேர் கிவன் பை மிர் ஜாஃபர். அதாவது மிர் ஜாஃபர் என்ன பண்ணியிருப்பார்னா பிரிட்டிஷ்
பிரிட்டிஷ்க்கு வந்து சில இடங்களை வந்து கொடுத்திருப்பாரு. என்ன இடம்னா ஃபர்துவான் அப்படின்ற ஒரு இடம். அண்ட் அடுத்து வந்து என்னன்னா மிதுனாபோர் 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 அப்படின்ற ஒரு இடம். அண்ட் சிட்டாகாங் சிட்டாகாங். So this places were given by யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மிர் ஜாஃபர். மிர் காசிம் கொடுத்திருக்க மாட்டாரு, மிர் ஜாஃபர், MIR ஜாஃபர். மிர் ஜாஃபர் தான் given for whom அப்படின்னு கேட்டீங்கன்னா for the பிரிட்டிஷ்க்கு வந்து this 3 places were given. So மிர் காசிம் decided, மிர் காசிம் என்ன பண்ணுவார்னா இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம என்ன பண்ணலாம்னா will be ceded that place. Cededனா will be recapturing that places, that 3 places given to British by மிர் காசிம், மிர் ஜாஃபர். இதை யாரு மறுபடியும் ரீகவர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீகவர் ஆர் ரீகேப்சர் யார் பண்ணுவாங்கன்னா தட் மிர் காசிம் வந்து ரீகேப்சர் பண்ணிருப்பாரு. இப்ப காஸ் ஆஃப் த பேட்டில் ஆஃப் பக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மிர் காசிம் வந்து ரிவால்ட் as he was angry with the British for misusing the Tuskek. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி Tuskek அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ஃப்ரீ டியூட்டி டாக்ஸ். இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. யார் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க? இது வாஸ் மெயின் காஸ். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இப்ப என்ன பார்க்கறோம்னா we are just going to see the causes. இந்த காசஸ்ல ஃபர்ஸ்ட் காஸ் என்னன்னா டஸ்டக். டஸ்டக் அப்படின்னா என்னன்னா ஃப்ரீ டியூட்டி பாஸ். டஸ்டக் மீன்ஸ் ஃப்ரீ டியூட்டி பாஸ். இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. யார் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னா the British will misuse this டஸ்டக். ஸோ இதனால கோவம் வந்துடும். யாருக்குன்னா மிர் காசிமுக்கு கோவம் வந்துடும். அண்ட் ஆல்சோ த பிரிட்டிஷ் வில் பி இன்டர்ஃபியரிங் இன்டு த இன்டர்னல் ட்ரேட் வந்து செகண்ட் காசா இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, தேர் இன்டர்ஃபியரிங் இன் த இன்டர்னல் ட்ரேட்ஸ் அண்ட் ஆல்சோ டேக்கிங் ஓவர் அட்வான்டேஜும் எடுத்துப்பாங்க. ஈவன் ஸோ இதை கொஸ்டின் பண்ணுவாரு. யார் கொஸ்டின் பண்ணுவாங்கன்னா மிர் காசிம் கொஸ்டின் தி பிரிட்டிஷ் ஃபார் திஸ் ஆக்ட். ஆனா மிர் காசிமை வந்து மிர் காசிமுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் யார் தர மாட்டாங்கன்னா பிரிட்டிஷ் தர மாட்டாங்க. இவெல்லாம் ஒரு ஆளா, இவனால நம்ம எதுக்கு மதிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பிரிட்டிஷ் வந்து இவனோட பேச்சை வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு வார்னிங்கா கூட அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணிக்காம they will be doing their work and they will continue their work அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா மிர் காசிம் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சு போயிடுவார். தப்பிச்சுன்னா வேற இடத்துக்கு ஓகே இவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், he'll be spreading to the place ஆவாத். நம்ம ஆல்ரெடி அந்த மேப்ல பார்த்திருப்போம். ஆவாத் வந்து இந்த பெங்கால் ரீஜன் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஆவாத். ஸோ ஆவாதுக்கு வந்து he'll be going. போயிட்டு அங்க என்ன பண்றான்னா he is making an alliance. என்ன அலைன்ஸ் பண்றாருன்னா ஒரு கூட்டணி வந்து சேர்க்கிறாரு. எதுக்குன்னா இந்த பிரிட்டிஷ் பவரை வந்து நம்ம சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கணும்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனா முடியாது. ஸோ வில் ஜாயின் அதர் பர்சன்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி he'll be making alliance with யாரன்னா சுஜா உத் தௌலக் அப்படின்ற ஒருத்தரோட he'll making an alliance. This alliance is between யாரு 3 பேர் இருக்காங்க. alliance is between ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கலாம். யார் பாத்தீங்கன்னா சுஜாவுட், அதாவது சுஜாவுட் தௌலக். அடுத்து வந்து அலாம் ஷா. இங்க யார் இருப்பாங்க, மிர் காசிம். they are making an alliance between 3 persons. மிர் காசிம் seek help from this ஆவாத் ruler. இவர் தான் யாருன்னா ஆவாத் ரூலர். யார் ஆவாத் ரூலர்னா இந்த சுஜா உத் தௌலக். ஆவாத் ரூலர் சுஜா உத் தௌலக். அது மட்டும் இல்லாம இந்த ஷா அலாம் வந்து பாத்தீங்கன்னா முகல் எம்பரர். ஷா அலாம் முகல் எம்பயர். இவங்க 3 பேரும் சேர்ந்து இவங்க 3 பேருக்குமே வந்து ஒரே மைண்ட் செட், ஒரே தாட். என்ன தாட்னா they don't like the actions that done by the British, so they wanted to leave the British from India. அதுதான் அவங்களுடைய மெயினான ஒரு தாட்டா இருக்கும். and these 3 persons make an alliance to form. அதுக்காகனா ஒரு பேட்டில வந்து டிக்ளேர் பண்றாங்க. என்ன வார் டிக்ளேர் பண்றாங்கன்னா they are declaring a war. these 3 people joined hands. இவங்க 3 பேர் வந்து ஒரு கை கோர்த்து என்ன பண்றாங்கன்னா they are making a war வந்து டிக்ளேர் பண்றாங்க. declaring a war. என்ன வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்ற ஒரு வார் டிக்ளேர் பண்றாங்க. in the year 1764 this war was declared.
கோர்ஸ் ஆஃப் வார் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் வாரா இருந்தது. தட் இஸ் ஹூ இஸ் கோயிங் டு ரூல் இந்தியா. அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து யாரோட சுப்பீரியர் பவர் வின் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷோட சுப்பீரியர் பவர் தான் வின் ஆகும். மிர்காசிம் அந்த சுஜாவுத் தௌலத் அண்ட் ஷா ஆலம் வந்து என்ன ஆகுனா இவங்க 3 பேரும் வந்து டிஃபீட் ஆயிருப்பாங்க. this three members will be defeated because the ultimately யார் வின் பண்ணிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ். அப்ப இவங்க 3 பேர் என்னதான் இருக்கணும், தோத்து தான் போயிருக்கணும். so they will be defeated this 3 persons. யார் டிஃபீட் பண்ணிருப்பாங்கன்னா தாமஸ் முன்ரோ அப்படின்றவரால தான் டிஃபீட் பண்ணிருப்பாங்க. தாமஸ் முன்ரோ அப்படின்ற யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன கவர்னர் ஜெனரல் இல்லைன்னா கவர்னர் ஆஃப் பிரிட்டிஷ். தாமஸ் முன்ரோ கவர்னர் ஆஃப் பிரிட்டிஷ். And Mir Jafar was placed as a puppet king. நம்ம மிர் காசிம் தான் என்னன்னு சொல்லலாம், மருமகன் சொல்லணும். மிர் ஜாஃபரையும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் வந்து நம்மளுக்கு ஏத்த ஒரு ஆளு, நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பப்பட் கிங் மாதிரி இவனை வந்து உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம், நிறைய டிஃபீட்ஸ் நிறைய விக்டரிஸ் வந்து ஒரு கவர்னர் ஜெனரல்னால தான் கிடைச்சிருக்கும். அந்த கவர்னர் ஜெனரல் பேர் என்னன்னா ராபர்ட் கிளைவ்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இப்ப நம்ம கொஸ்டின் வரும், இப்ப இந்த ராபர்ட் கிளைவ் என்ன ஆனாரு, why they have changed this தாமஸ் முன்ரோ, ஏன் இவர் தாமஸ் முன்ரோ வந்து எதுக்கு இந்த பேட்டில் ஆஃப் பக்சர்ல வராருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து நிறைய பிரைப் வாங்கி நிறைய கொள்ளை அடிச்சிருப்பாரு. இந்தியாவில நிறைய கொள்ளை அடிச்சு இவர் என்ன பண்ணா ஹி இஸ் டேக்கிங் எவ்ரிதிங் இன் இஸ் ஷிப்ல வச்சு நம்ம இங்கிலாந்துல போய் செட்டில் ஆயிடலாம். இதை எப்படியோ இந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ராபர்ட் கிளைவ் நீ என்ன பண்றாங்க, நீ இந்த மாதிரி இங்கிலாந்து வா அப்படின்னு சொல்றாங்க. வெல் கோயிங் இவர் என்ன பண்றாருன்னா நிறைய விஷயங்கள்லாம் ஐ மீன் நிறைய சொத்துக்கள் நிறைய வெல்த் எல்லாம் வந்து எடுத்துட்டு போறத வந்து இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அவங்களுக்கு என்னன்னா நீ என்ன பிரைப் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொஸ்டின் பண்ணி இந்த ராபர்ட் கிளைவ் வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த அசிங்கம் தாங்க முடியாத ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவாங்கன்னா he'll be taking more cocaine அந்த போதை நிறைய எடுத்துக்கிட்டு he make himself a suicide and அவர் செத்துருவாரு. so succeeding him this தாமஸ் முன்ரோ வந்துட்டு he will be involving in this battle and this British என்ன பண்ணுவாங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சண்டைக்கு முடிஞ்ச அப்புறமா ஒரு ட்ரீட்டி போடுறது வழக்கம். அப்ப இதுல என்ன ட்ரீட்டி போடுறோம்னா 1765 ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், TOA அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். so what they have given, பிரிட்டிஷ்க்கு என்ன தரோம் இந்தியாவுக்கு என்ன தரோம்னு சொல்லி, இதுதான் லாஸ்ட் டாபிக். பிரிட்டிஷ்க்கு என்ன தரோம் இந்தியாவுக்கு என்ன தரோம்னு சொல்லி they are making this treaty of Allahabad in the year 1765. so by this treaty company got Diwani rights. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி திவானி ரைட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா கம்பெனிக்கு வந்து கொடுத்துறாங்க. திவானி ரைட்ஸ்னா என்னன்னா டு கலெக்ட் த லேண்ட் ரெவென்யூ, அதுதான் திவானி ரைட்ஸ். ஸோ கம்பெனி வில் பி கெட்டிங் திஸ் திவானி ரைட்ஸ் ஃப்ரம் பிரின்சிலி ஸ்டேட்ஸ் ஆஃப், சொன்ன மாதிரி அந்த பிரின்சிலி ஸ்டேட்ஸ் என்னன்னு சொல்லியிருப்போம், 3 பிளேஸ் சொல்லியிருப்போம். ஒன் இஸ் BOB. வாட் இஸ் BOB அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் இஸ் பெங்கால், another one is Orissa, another one is Bihar. so this Diwani rights were given for this princely states. and next என்ன இந்த ட்ரீட்டில என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் வந்து இந்த ட்ரீட்டி சைன் பண்ணும்போது ராபர்ட் கிளைவ் தான் இருந்திருப்பாரு. லேட்டர் ஆன் தான் அவர் வந்து போயிருப்பாரு எங்கன்னா இங்கிலாந்து போயிருப்பாரு. ஸோ அன்டில் திஸ் இந்த ராபர்ட் கிளைவ் தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் போது யார் வந்து கவர்னரா இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஆன்சர் ராபர்ட் கிளைவ். ஸோ ராபர்ட் கிளைவ் இஸ் still there until they are signing this treaty of Allahabad in the year 1765 வரைக்கும் இவர் தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இப்படி வரும்போது you have to answer that ராபர்ட் கிளைவ் இருக்காரு. நம்ம உடனே கன்ஃபியூஸ் ஆகி தாமஸ் ரோன்னு சொல்லி நம்ம ஆன்சர்ல வந்து கொடுக்க கூடாதுன்றதுக்காக I'm just explaining it at that time. So ராபர்ட் கிளைவ் is still there. So still there till signing this treaty of Allahabad. and next என்ன பண்றாங்கன்னா beside this treaty company obtained 3 districts. ஸோ கம்பெனி இந்த ட்ரீட்டில வந்து இது இல்லாம 3 டிஸ்ட்ரிக்ட வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா கம்பெனிக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புர்துவான், சிட்டாகாங் அண்ட் மிட்னாபூர் அப்படின்னு சொல்லி நான் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து எழுதியிருப்பேன். ஆல்ரெடி இந்த மிர் காசிம் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. இந்த 3 டிஸ்ட்ரிக்ட வந்து இவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஈகோ தாங்காம இவங்க என்ன பண்ணுவாங்க they'll be taking that from that மிர் காசிம், அதாவது இந்தியன் ரூலர் கிட்ட இருந்தே இவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் த 3 districts that British will be capturing it. and next என்ன பண்றாங்கன்னா இவங்களோட சாவர்னிட்டி அப்படின்னா உங்களோட இறையாண்மை முழுமையான ஒரு ரூலிங் தன்மை வந்து எங்க கொண்டு வராங்கன்னா இந்த கல்கத்தா. ஸோ ஏன்னா கல்கத்தா தான் அவங்களோட கேபிட்டல், அவங்களோட கோட்டா அந்த பிரிட்டிஷ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ சாவர்னிட்டி ஓவர் கல்கத்தா. ஸோ இட் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா they are officially becoming
started to rule. சாவர்னிட்டினா இறையாண்மை அப்படின்னு சொல்லி பாலிட்டில நம்ம பார்ப்போம். இதுல வந்து என்னன்னா அதை சொல்றாங்க சாவர்னிட்டி இன் கல்கட்டான் போது they are getting officially to rule in India. அவ்வளவுதான். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாங்கன்னா திஸ் ஆல் ஹேப்பன் சொன்ன மாதிரி இது எல்லாமே இந்த ட்ரீட்டி எல்லாமே எப்ப நடக்குதுன்னா ராபர்ட் கிளைவ் உள்ள இருக்கும்போது தான் இது எல்லாமே நடந்து முடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்ப த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் கல்கட்டா யாருன்னு கேட்டாலுமே வந்து ராபர்ட் கிளைவ் தான் நம்ம சொல்றோம். சைடுல எழுதிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் கவர்னர் of Calcutta, that is Robert Clive. First governor of Calcutta is Robert Clive. Now the British became to ruler in Bengal. British at last என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்கன்னா they are becoming a ruler of Bengal. பெங்காலோட ரூலரா பிரிட்டிஷ் வராங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெங்கால் வந்து என்னென்ன பெங்கால் அப்படின்னு சொன்னா which are the places were included அப்படின்னு பாத்தீங்கன்னா one is West Bengal, another one is Bangladesh, Odisha, Bihar, Jharkhand. So these are the places were covered as பெங்கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நவ் மெயின் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த மெயினான ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து டு ட்ரெயின் த வெல்த் ஆஃப் த நேஷன். விச் நேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்றது இவங்களோட மெயினான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். அந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு எந்தெந்த பீரியட்ல இருந்து எப்ப நடக்கும்னா 1757 இருந்து 1947 சொன்ன மாதிரி ஒரு 200 வருஷங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த் நடக்கும். 1757 to 1747. ஸோ இதுல வந்து என்னன்னா the British gave freedom. நம்மளுக்கு தெரியும் பிரிட்டிஷ் எவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருப்பாங்கன்னா 1747ல British has given the freedom. ஸோ 1947 வரைக்கும் அந்த பிரிட்டிஷ்காரங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரூல் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% வெல்த்தை வந்து 80% ஆஃப் வெல்த் வந்து இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா they'll be taking மொத்தத்தையும் சுரண்டி எடுத்திருப்பாங்க. ஒன்லி த இந்தியா ஹேஸ் 20% ஆஃப் வெல்த். 20% வெல்த் மட்டும்தான் இந்தியால வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா விட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு புக் ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அவர் பேர் வந்து தாதாபாய் நெருஜி who wrote a book called இந்த கான்செப்ட் அதாவது ட்ரைன் ஆஃப் வெல்த் அப்படின்ற ஒரு கான்செப்டை பத்தி தாதாபாய் நெருஜி வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் இன்னைக்கான கிளாஸ் இதுதான். தேங்க்யூ ஸோ மச்.